செய்திகள் பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை நாட்டு தமிழரை இணைத்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை அமைப்பின் நட்பினை கொண்டோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை கேள்விகள் எத்தனை பதில்கள் ஒவ்வொரு நாளும். எத்தனை 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 ஒவ்வொரு நாளும். கலந்துரையாடுவோம் கலந்துரையாடுவோம் கலந்துரையாடுவோம். எத்தனை செய்திகள் பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாளும். திருக்குறள் வாழ்த்து பாடினோம், இசை தமிழ் பாடலும் பாடினோம். அறிவு வளர்ச்சிக்கு தேவைப்படும் வழி அனைத்தும் அனைத்தும் தேடினோம். ஆற்றல் மிகுந்த மனிதரை எல்லாம் தேடி தேடி ஓடினோம். அவர் உரை முடிந்த பின்னால் நாமும் அவருடன் கலந்து பேசினோம். உடல் நலம் பேசினோம், மனநலம் பேசினோம். பேச வேண்டிய வாழ்வின் செய்திகள் அடுக்கி அடுக்கி பேசினோம். சான்றிதழ் தந்தோம், வலையொலி தந்தோம், அன்பும் நன்றியும் போற்றினோம். எத்தனை செய்திகள் பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாளும். சங்க தமிழும் பேசினோம், இன்றைய தமிழும் பேசினோம். எந்த தமிழை பேசினாலும் நாம் பகுத்தறிவுடனே பேசினோம். சொல்லிய தொடங்கி சுவடிகள் வரையில் தோண்டி தோண்டி பேசினோம். பெண்ணிய தொடங்கி சூழ்நிலை வரையில் ஆய்ந்து தோய்ந்து பேசினோம். கவிதைகள் பாடினோம், கதைகளும் கூறினோம். பட்டிமன்றத்து நிகழ்வுகள் கூட பார்த்து பார்த்து பேசினோம். பிள்ளைகள் தொடங்கி பெரியவர் வரையில் இணைப்புரை தந்து பேசினோம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சி 2112. இன்றைய சிறப்பழைப்பாளர் ஐயா அவர்களை கலந்துரையாடும் பேரவையின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். குரலும் பொருளும் கூறுவதற்கு சகோதர சகோதரிகளை வரவேற்கிறோம். குரலும் பொருளும் வரலாற்று செய்திகள் வழங்குவதற்கு டெல்லியா பிரம்மநாயகம் ஐயா அவர்களை வரவேற்கிறோம். இசைப்பாடல் வழங்குவதற்கு செந்தமிழ் பாடி பாக்கியலட்சுமி அம்மா அவர்களையும் தென்மொழி பண்ணன் ஈகவரசன் ஐயா அவர்களையும் வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக இன்றைய குரல் கூறுவதற்கு பிரதிபா அக்கா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அழைத்ததுக்கு நன்றி. அதிகாரம் 35 யாதனின் யாதனின் நீங்கிய நோதல் ஆதனின் ஆதனின் வேண்ட வந்தாக துறக்க திறந்து நீந்திய பாடப்பட அடல் வேந்த ஐந்து புலத்தை இதில் வேண்டும் வேண்டிய எல்லாம் ஒரு கேள்வாக நோற்பில் கொண்டு இன்மை உடமை மயலாக மற்றும் சேர்த்து மற்றும் தொடர்போடு எவங்கோல் பிறப்பம் உற்றார உடம்பும் யானது என்னும் செருக்கற்பான் மாணவர் குழந்த உலகம் புகழ் பற்று விடாயிடும் பெயர் பற்றி பற்று விடாதாருக்கு வலைப்பட்ட தீர தொடர்ந்தால் மயங்கி வலைப்பட்ட மற்றவர் பற்றுக கண்ணே பிறப்பமா மற்ற நிலையாமை காணப்படும் பற்றுக்கு பற்றற்ற பற்றை பற்றுக பற்று விடருக்கு. நன்றி. நன்றிங்க அக்கா. அடுத்ததாக கணேஷ்குமார் அண்ணா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அழைத்ததுக்கு நன்றி. அதிகாரம் 107 வச்சம் அறவாது உயிர்த்தின் கண்ணனார் கொன்னும் இரவாமை கோடி இறந்து முயிர் வாழ்தல் வேண்டும் பறந்து கெடுக்க உலங்கிட்டியான் இன்மை இடுமை இருந்து வாம் என்னும் வன்மின் வான்பட்டதில் இடமெல்லாம் கொள்ளத்தக இடமெல்லாம் காலமேலா சார்பு தென்னீர் அடுமிற்கை ஆயினும் தாழ் தந்து உடலில் ஊங்கினதில் ஆவிற்கு நிரப்பினர் நாவிற்கு இரவு நிலை வந்ததில் இறப்பா நிரப்பாறை இறப்பின் கரப்பா நிறவன்மின் என்று இரவென்னும் மேமப்பின் கலன் பார்த்தாக்க பார்க்கிடும் இரவுள்ள உள்ள ஒரு கருவுள்ள உள்ளது மின்றி கிடும் கரப்போருக்கு யாங்களுக்கு ஏற்பு சொல்லட போமே. நன்றி.
நன்றிங்க அண்ணா. அடுத்ததாக குணமதி அக்கா அவர்களே அன்புடன் அழைக்கிறேன். அழைத்ததற்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அதிகாரம் 70 மன்னரை சேர்ந்தொழுகுதல். அகலாத அணுகாத திகாய்கள் போல்கைகள் வென்ற சேர்ந்தொழுகுவார். மன்னர் விழைப விழையாமை மணலால் மன்னிய ஆக்கம் தரும். போற்றின் அரியவை போற்றல் கருதப்பின் தேற்றுதல் யாருக்கும் அறிவு. செவிச்சொல்லும் சேர்ந்தனாகி மொழிதொழுகல் ஆன்ற பெரியார் அகத்தை எப்பொருளும் ஓரார் தொடராமற்ற அப்பொருளை விட்டக்கால் கேட்க மாறி குறிப்பறிந்து காலம் கருதி வெறுப்பல வேண்டும வேட்ப சொல்லல் வேட்பன சொல்லி வினையில் என்றும் கேட்பினும் சொல்லாவிடல் இளையர் இனமுறையா என்களா நின்ற ஒளியோடு ஒழுகப்பலம் கொல்லப்பட்டம் என்றெனி கொள்ளாத செய்ய துலக்கற்ற காட்சி அவர் செய்யும் கெழுதாகமை கேடு தரும். நன்றி. நன்றிங்க அக்கா. அடுத்ததாக சுவாதி அக்கா அவர்களே அன்புடன் அழைக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அதிகாரம் 19 புறங்கூறாமை. அறங்கூறான் அல்லால் செய்யினும் ஒருவன் புறங்கூறான் என்றல் இனிது. அரணனின் அல்லவை செய்தலின் தீதே புறனின் பொய்து நகை. புறங்கூறின் பொய்துவே வாய்தலை சார்ந்து அறம்கு ஆதல். அறங்கூறின் ஆக்கம் தரும். கண்ணின்று கண்ணற சொல்லிடும் சொல்லக முன்னின்று பின்னோக்காச் சொல். அறம் சொல் நெஞ்சில்தான் அன்னம் புறஞ்சொல் புண்மையால் காணப்படும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றிங்க அக்கா. அடுத்ததாக ஷாலினி அக்கா அவர்களே அன்புடன் அழைக்கிறேன். ஷாலினி அக்கா. அதிகாரம் 30 வாய்மை. வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். பொய்மையும் வாய்மை அடுத்த பிறந்திருந்த நன்மை பயக்கும் எனின். தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்தபின் தன்னெஞ்சே தன்னை சுடும். உள்ளத்தால் பொய்யாதொழியின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். மனதோடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானம் செய்வரின் தலை. நன்றி. நன்றிங்க அக்கா. குரலும் பொருளும் வரலாற்று செய்திகள் வழங்குவதற்கு டெல்லியா பிரம்மநாயகம் ஐயா அவர்களே அன்புடன் அழைக்கிறேன். அழைத்ததற்கு நன்றி இசான். இன்றைய நிகழ்வு என் குரல் நட்பு அதிகாரத்தினுடைய 2வது குரல். நிறை நீர நீரவர் கேண்மை பிறைமதி பின்னீர பேதையார் நட்பு. அறிவுள்ளவர்களுடன் கொள்ளும் நட்பு பிறை நிலவாக தொடங்கி முழு நிலவாக வளரும். அறிவில்லாதவர்களுடன் கொள்ளும் நட்போ முழுமதி போல் முளைத்து பின்னர் தேய்வரையாக குறைந்து மறைந்தே போகும். இனி வரலாற்றில் இன்று ஏப்ரல் மாதம் 7ஆம் நாள். இதே நாளில் 529ஆம் ஆண்டு சட்டவியலின் அடிப்படை ஆக்கமான காப்ஸ் ஜூரிஸ் சிவிலிஸ் என்ற அடிப்படை ஆக்கத்தின் முதல் வரைவை கிழக்கு உரோம பேரரசர் 1ஆம் ஜஸ்டின் வெளியிட்டார். 1141ஆம் ஆண்டு மெட்டில்டா இங்கிலாந்தினுடைய முதலாவது பெண் பேரரசியாக முடிசூடினார். 1827 ஆங்கிலேய மருந்தியலாளர் ஜோன் வாக்கர் தான் முந்தைய ஆண்டு கண்டுபிடித்த தீக்குச்சியை விற்பனைக்கு விட்டார். 1831ஆம் ஆண்டு பிரேசிலின் முதலாவது பெட்ரோ பேரரசர் தமது பதவியை துறந்து தனது சொந்த நாடான போர்ச்சுகல் 4ஆம் பெட்ரோ என்ற பெயரில் மன்னரானார். 1927ஆம் ஆண்டு முதலாவது தொலைதூர தொலைக்காட்சி சேவை வாஷிங்டன் நகரம், நியூயார்க் நகரம் ஆகியவற்றுக்கு இடையில் மேற்கொள்ளப்பட்டது. 1928ஆம் ஆண்டு வால்ட் டிஸ்னி தனது புகழ்பெற்ற கார்ட்டூன் பாத்திரமான மிக்கி எலியின் படத்தை வரைந்தார். 1946ஆம் ஆண்டு பிரான்சிடமிருந்து சிரியாவின் விடுதலை அங்கீகரிக்கப்பட்டது. 1948ஆம் ஆண்டு உலக சுகாதார அமைப்பு ஐக்கிய நாடுகள் அவையால் தொடங்கப்பட்டது. 1947 இதே ஆண்டில் சீனாவில் சங்காயில் பௌத்த மத தலம் ஒன்று எரிந்ததில் 20க்கும் மேற்பட்ட புத்த குருக்கள் உயிரிழந்தனர். 1955ஆம் ஆண்டு வின்ஸ்டன் சர்ச்சில் ஐக்கிய ராஜ்யத்தின் பிரதமர் பதவியிலிருந்து விலகினார். 1964ஆம் ஆண்டு IBM தனது சிஸ்டம் 360ஐ அறிவித்தது. 1978ஆம் ஆண்டு நியூட்ரன் குண்டு தயாரிக்கும் திட்டத்தை அமெரிக்க தலைவர் ஜிம்மி கார்ட்டர் கைவிட்டார். 1995ஆம் ஆண்டு உருசிய துணை இராணுவ படையினர் செர்சினியாவின் சமாப்ச நகரில் பொதுமக்களை தாக்கிக் கொண்டனர். 2003ஆம் ஆண்டு அமெரிக்க படைகள் பாக்தாத்தை கைப்பற்றின. அடுத்த 2 நாட்களில் சதாமுதீன் ஆட்சி வீழ்ந்தது. 2007ஆம் ஆண்டு சென்டூரில் நெடுஞ்சாலை அமைப்புக்கென கொண்டு செல்லப்பட்ட வெடிப்பொருட்கள் அடங்கிய வாகனம் ஒன்று வெடித்ததில் 16 பேர் உயிரிழந்தனர். 2009ஆம் ஆண்டு பெருவின் முன்னாள் அரசு தலைவர் ஆல்பர்ட் புஜிமோரி பொதுமக்கள் படுகொலைகள் கடத்தலுக்கான உத்தரவிட்டமைக்காக 25 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றார். 2015ஆம் ஆண்டு தமிழகத்தைச் சேர்ந்த 20 பேர் செம்மர கடத்தல் குற்றவாளிகள் என கூறப்பட்டு ஆந்திர பிரதேச கடத்தல் தடுப்பு படையினரால் படுகொலை செய்யப்பட்டனர். இதே நாளில் 1979ஆம் ஆண்டு எழுத்தாளர் இதழாளர் AVP ஆசி தம்பி காலமானார். இதே நாளில்தான் இன்று உலக சுகாதார நாளாகவும் கொண்டாடப்படுகிறது.
ருவாண்டா இன படுகொலை நினைவு நாளும் இன்று அனுசரிக்கப்படுகிறது. ருவாண்டாவில் 1994 ஆண்டு ஏப்ரல் 7 அன்று இனப்படுகொலை தொடங்கியது. இது 100 நாட்களுக்கு மேல் நடந்தது. இதில் 20% மக்கள் இறந்தனர். அதாவது 80,000 அப்பாவி மக்கள் மிக கொடூரமாக கொலை செய்யப்பட்டனர். இனப்படுகொலையில் உயிர் இழந்தவர்களுக்காகவும் இது போன்ற நிகழ்வுகள் மீண்டும் ஏற்படாமல் இருக்கவும் இந்த நினைவு நாள் கடைபிடிக்கப்படுகிறது. வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக இசைப்பாடல் வழங்குவதற்கு தென்மொழி பண்ணன் ஈகவரசன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் அன்பான மாலை நேர வணக்கம். கடுமையான வெயில் அடித்துக் கொண்டிருக்கிறது. வெயில் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு பெரிய அளவுல வெயில் அடித்துக் கொண்டிருக்கிறது. மழை பெய்தா நல்லா இருக்கு இல்லையா தம்பி இசான்? மழை பெய்தா நல்லா இருக்கும் இல்லையா? என்ன சொல்றீங்க? ஆக மழைப்பாடல் உங்கள் முன்பு இதோ உங்கள் முன்பு மழைப்பாடல். வானம் கருத்தது, முகிலும் பொழிந்தது, மழை மழை மழை, மேனி நனைந்தது, குளங்கள் நிறைந்தன, மழை மழை மழை. வானம் கருத்தது, முகிலும் பொழிந்தது, மழை மழை மழை, மேனி நனைந்தது, குளங்கள் நிறைந்தன, மழை மழை மழை. மின்னல் கீற்றுகள், இடி முழக்கங்கள், மழை மழை மழை, இன்னல் தீர்ந்தது, எங்கும் குளிர்ந்தது, மழை மழை மழை. வானம் கருத்தது, முகிலும் பொழிந்தது, மழை மழை மழை, மேனி நனைந்தது, குளங்கள் நிறைந்தன, மழை மழை மழை. மப்பு மந்தாரும் மஞ்சு கூட்டம், மழை மழை மழை, தொப்பறையாக உடல் நனைந்தது, மழை மழை மழை. உரித்த நொங்கு போல் ஒளி மழுங்கியது, மழை மழை மழை, உரித்த நொங்கு போல் ஒளி மழுங்கியது, மழை மழை மழை, பொறித்திடும் கரி போல் சலசல ஓசை, மழை மழை மழை, பொறித்திடும் கரி போல் சலசல ஓசை, மழை மழை மழை. இறங்கிய நீர்ச்சரம் ஏழையின் கண்ணீர், மழை மழை மழை, இறங்கிய நீர்ச்சரம் ஏழையின் கண்ணீர், மழை மழை மழை. உறங்கிய உலகம் உயிர்த்து எழுந்தது, மழை மழை மழை, உறங்கிய உலகம் உயிர்த்து எழுந்தது, மழை மழை மழை. வானம் கருத்தது, முகிலும் பொழிந்தது, மழை மழை மழை, மேனி நனைந்தது, குளங்கள் நிறைந்தன, மழை மழை மழை, மேனி நனைந்தது, குளங்கள் நிறைந்தன, மழை மழை மழை. நன்றி தம்பி, நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக செந்தமிழ் பாடகி பாக்கியலட்சுமி அம்மா அவர்களே அன்பு. பாக்கியலட்சுமி அம்மா. அழைத்ததற்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். பாரதியார் பாடல். வெள்ளிப்பனி மலையின் மீதுலவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். வெள்ளிப்பனி மலையின் மீதுலவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். பள்ளித்தளம் அனைத்தும் கோயில் செய்குவோம், பள்ளித்தளம் அனைத்தும் கோயில் செய்குவோம். எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். வெள்ளிப்பனி மலையின் மீதுலவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். முத்து குளிப்பதொரு தென்கடலிலே, முத்து குளிப்பதொரு தென்கடலிலே, மொய்த்து வணிகர் பல நாட்டினர் வந்தே, முத்து குளிப்பதொரு தென்கடலிலே, மொய்த்து வணிகர் பல நாட்டினர் வந்தே,
நட்டின மட்டினிக பொருள் கொடுத்தே, நட்டின மட்டினிக பொருள் கொடுத்தே, நம்மருள் வேண்டுவதும் மேற்கரையிலே, முத்து குளிப்பதொரே தென்கரையிலே. வெள்ளி பனிமலையின் மீதுலாவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம், ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம். ஆலைகள் வைப்போம் கல்வி சாலைகள் வைப்போம், ஆலைகள் வைப்போம் கல்வி சாலைகள் வைப்போம். ஓயுதல் செய்யும் நல்ல காகிதம் செய்வோம், ஓயுதல் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம். உண்மைகள் சொல்வோம் பல வன்மைகள் செய்வோம், உண்மைகள் சொல்வோம் பல வன்மைகள் செய்வோம். வெள்ளி பனிமலையின் மீதுலாவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். பள்ளித்தளம் அனைத்தும் கோயில் செய்குவோம், பள்ளித்தளம் அனைத்தும் கோயில் செய்குவோம். எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். நாங்கள் தோள் கொட்டுவோம், நாங்கள் தோள் கொட்டுவோம். அழைத்ததற்கு நன்றி. அனைவருக்கும் நன்றி. நன்றிங்கம்மா. இத்துடன் முதலாம் பகுதி நிறைவடைகிறது. இரண்டாம் பகுதியை ஷாலினி அக்கா அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஐயா பலகை பகிருங்க ஐயா. கலந்துரையாடுவோம் பேரவை தமிழ்நாடு நடத்தும் பெண்மை களம். நிகழ்வு எண் 2112, 7/4/2026, செவ்வாய் மாலை 5 மணி. சிறப்பழைப்பாளர் ப. மனோஜ்குமார், உதவி பேராசிரியர், கலைஞர், எழுத்தாளர், பாடலாசிரியர், பெண்ணியம் திறனாய்வாளர், பட்டிமன்ற பேச்சாளர், நீ இருந்தால் கவிதை நூலாசிரியர். ஐயா, நீங்கள் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு ஒப்பில்லா பேராண்மை பெண்மை. தாங்கள் 6 மணி வரை உரையாற்றலாம். தொடங்குங்கள் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். வரவேற்பு உரை வழங்கிய ஷாலினி அவர்களுக்கு நன்றியும் கூட. மிக சிறப்பான முறையில் திருக்குறளோடு தமிழோடு இந்த நிகழ்வு தொடங்குகிறது. இது என்னுடைய 2வது நிகழ்வு. எடுத்துக்கொண்ட தலைப்பு ஒப்பில்லா பேராண்மை பெண்மை. பெண்ணியம் பற்றி பேசிய பெண்மையும் பலர், ஆண்மைகளும் பலர். இருப்பினும் இந்த தலைப்பில் என்ன கூற வந்துள்ளேன், எப்படி கூற வந்துள்ளேன் என்பது சற்று வித்தியாசமாகவும் வினோதமாகவும் இருக்கக்கூடிய ஒன்று. காலத்தால் பெண்களை பல வகையில் பல பேர் பல விமர்சனம் செய்திருந்த போதிலும் அவர்கள் யார் என்று அறியாத சூழலில் இன்று வரை உள்ளது என்பது வியப்புக்குரிய ஒன்று. உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் என்ற பாடல் பெருவாரியாக அனைவரும் அறிந்த ஒன்று. அதில் உன்னை அறிந்தால் என்ற இந்த வரிகள் இன்றளவும் பெண்மை தன்னை அறியாமல் இருப்பதால் தன்னை ஆணுக்கு கீழென்றும் ஆணுக்கு நிகரென்றும் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆங்காங்கே ஒரு சிலர் தான் யார் என்பதை உணர்ந்து தகுதிக்கேற்ப பல உயரங்களை பெற்று வாழ்ந்து கொண்டும் வந்திருக்கிறார்கள். அறவோரும் அறிவோரும் இருக்கக்கூடிய இந்த சபையில் இந்த சிறு அறிஞனின் ஒரு கருத்துரையானது இப்பொழுது அரங்கேற இருக்கிறது. பெண்மை என்னும் பேராண்மை. இந்த பெண்மை என்னும் பேராண்மை தலைப்பினை 4 கட்டங்களாக நான் பிரித்துக் கொள்ள விருப்பப்படுகிறேன். முதல் கட்டமாக, இந்த 4 கட்டங்களிலும் கேள்விகளோட சென்று விடலாம். முதல் கட்டமாக, சிவனுக்கு வாகனம் காளை, முருகனுக்கு வாகனம் மயில்,
விநாயகருக்கு வாகனம் எலி என்று வரையறுக்கப்பட்டுகின்ற போதிலும் பார்வதி என்னும், அதாவது காளியாகவோ துர்கையாகவோ இருக்கக்கூடிய பார்வதி அவர்களுக்கு வாகனமாக சிங்கத்தை வைப்பதன் காரணம் என்ன? ஆடவர்கள் எப்போதும் சிங்கத்தை போன்றவர்கள் என்று தன்னைத்தானே பெருமையாக நினைத்து ஆறறிவு கொண்ட அந்த ஜீவன் ஐந்தறிவோடு ஒப்பிடுகின்ற பொழுது அங்கு சிங்கத்தின் தன்மை யாதெனில் அது தலைமைத்துவம், தலைமை பண்பு, வீரத்திற்கு நிகரானது யாரும் இல்லை என்பது போல பல வகையாக கூறலாம். அப்படி இருக்கும் பொழுது முப்பெரும் கடவுள்களாக இருக்கக்கூடிய பிரம்மனும் சரி, விஷ்ணுவும் சரி, சிவனும் சரி, இதில் பிரம்மனுக்கு கருடனும், விஷ்ணுவிற்கு பிரம்மனுக்கு வாகனம் இல்ல, விஷ்ணுவிற்கு கருடனும் சிவனுக்கு காளையும் கொடுக்கப்பட்ட போதில் ஏன் பெண்ணுக்கு மட்டும் சிங்கம்? இந்த தலைப்பை ஒட்டி என்னுடைய பயணத்தை தொடங்கிய பொழுது நான் தொடக்கத்திற்கே செல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டேன். எங்கே என்றால் தாய் வழி சமூகத்திற்கு. சமூகம் தந்தை வழி பெரும் முன்பு தாய் வழி சமூகமாக இருந்த காலம் அது. அந்த காலத்தில் ஒரு குழுவின் தலைவியாக இருந்த அந்த பெண்மை, அதாவது வாழ்கா முதல் கங்கை வரை என்ற இந்த நூல் மிக அருமையாக அந்த பெண்ணினுடைய ஒரு வீரத்தன்மையும் ஒரு ஆளுமையும் காட்டுகிறது. ஆடவர்களோடு, இரு ஆடவர்களோடு ஒரு பெண்ணானவள் குழு தலைவி வேட்டைக்கு புறப்படுகிறாள். புறப்படுகின்ற போது கரடி இருக்கக்கூடிய குகைக்குள் தான் மட்டும் தனித்து சென்று அந்த கரடியை கொன்று வெளியே கொண்டு வந்து கீழே போடுறாங்க. அப்படி அவள் அந்த போடுகின்ற பட்சத்தில் அதை சுமந்து கொண்டு செல்லக்கூடிய இடத்தில் ஆடவர்கள் இருக்கிறார்கள். ஆடவர்கள் தலைமைத்துவம் ஏற்றால் இவர்கள் நமக்கு வேண்டியவர்கள், சிலர் வேண்டாதவர்கள் என்ற ஏற்றத்தாழ்வு பார்க்கக்கூடிய ஒரு காலம் வரும். ஆனால் பெண்மை என்று வருகின்ற பொழுது அந்த உண்மை, அதன் தன்மை என்னவென்று உணர்ந்து அனைவரும் சமம் என்று பார்ப்பதே அந்த தாய் வழி சமூகத்தின் சிறப்பு பண்புகளாக இருந்தது. அப்படி ஆடவர்களை கட்டியான்ற அந்த மூத்த பெண் அவள்தான் நம்மளுடைய வரலாற்றில் கொற்றவை என்ற பெயரோடு சிறப்பித்து சொல்லிக் கொள்ளக்கூடியவளாக வலம் வந்து கொண்டிருக்கிறாள். நிகழ்காலங்களில் அவளுடைய வாகனமாக ஆடு வந்து மாற்றப்பட்டிருந்தாலும் தொடக்க காலகட்டத்தில் அவளுடைய வாகனமாக சிங்கமே மாற்றப்பட்டுள்ளது. அது எவ்வாறு ஊர்ஜிதமாகிறது என்று பார்க்கின்ற பொழுது நாம் பிரத்யங்க தேவி என்ற ஒரு கடவுளை அனைவரும் அறிவோம். அந்த பிரத்யங்க தேவியினுடைய தோற்றமானது எப்படி இருக்கும் என்றால், சிவனும் பார்வதியும் கலந்து, அதாவது நரசிம்ம அவதாரத்தில் நரசிம்மனை கொல்வதற்காக பிரத்யங்க தேவி அவதாரமாக சிவனும் பார்வதியும் கலந்து சிங்க முகமும் சிங்கத்தினுடைய உடம்பும் ரெக்கைகளும் சூழ தோற்றம் கொண்ட பிரத்யங்க தேவனுடைய அமைப்பு அது. இந்த அமைப்பு நாம் எங்கு வந்து பார்க்கலாம் என்று பார்க்கின்ற பட்சத்தில் நம்மளுடைய அந்த புராண கதைகளினுடைய துவக்கமாக நான் தேடுகின்ற பொழுது கில்கமேஷ் என்ற ஒரு காவியம், அந்த காவியம் வந்து சுமார் 5000 வருடங்கள் பழமையானது, கிரேக்க மொழியினுடையது. அதில் தற்சமயம் நாம் வந்து கோயில்களிலோ அல்லது புகைப்படங்களிலோ பார்க்கக்கூடிய பிரத்யங்க தேவி என்கின்ற அந்த உருவமானது களிமண்ணால் செய்யப்பட்ட ஒரு சிறு கல்வெட்டு மாதிரியான அந்த ஒரு அமைப்பில் இன்றளவும் இணையத்தில் நம்மால் பார்க்கக்கூடிய ஒன்றாக உள்ளது. அதாவது கில்கமேஷ் என்கூடிய இறைவனால் அனுப்பப்பட்ட அவன் தலைவனாக மக்களை ஆளுகின்றான். அவன் கையில் சிங்கம் என்பது ஒரு நாய்க்குட்டி போன்று சிறிய அளவு உள்ளது. அவர்கள் படகில் பயணம் செய்கின்ற பொழுது பிரத்யங்க தேவியினுடைய அமைப்பை உடைய சிங்க முகமும் சிங்க உடலும் அது போல பறவையினுடைய ரெக்கைகளும் கொண்ட ஓர் உருவமானது அந்த படகில் பயணம் செல்கிறது. அவ்வாறு இருக்க அது 5000 வருடத்திற்கு முன்பான ஒன்று. அதை நாம் இன்றும் கண்ணால் பார்க்கலாம். பாரிஸில் இருக்கக்கூடிய காளிகாம்பாள் கோவிலில், இன்னும் பழமையான கோயில்களிலும் நாம் பார்க்க முடியும். அப்பொழுது இங்கு சிவனும் பார்வதியும் சேர்கின்ற பொழுது பிரத்யங்க தேவி அமைப்பு கிடைக்கிறது என்றால் இங்கும் பார்வதி சிங்கமாகவே காட்சியளிக்கப்படுகிறாள். இதற்கு முன் வந்த பழமையான கோயில்களிலும் இறைவனுக்கு நேராக இப்பொழுது நாம் சிங்கத்தை பார்க்கலாம். இப்பொழுது ஒரு துர்கைக்கோ அல்லது காளிக்கு நேராக நாம் சிங்கத்தை பார்க்கலாம். ஆனால் பழமையான கோவில்களில் நீங்கள் இந்த யாழி எண்ணக்கூடிய இந்த விலங்கினை தான் பார்க்க முடியும். பிரத்யங்க தேவியினுடைய அமைப்பில் இருக்கக்கூடிய விலங்கிற்கு யாழி என்ற ஒரு பெயர் உண்டு.
அந்த பெயர் கொண்ட சிலையை தான் நாம் பார்க்க முடியும். இது தற்சமயம் நான் சில கோயில்களில் பார்த்துள்ளேன். அங்காள பரமேஸ்வரியம்மன் கோயில் மேல்மலையனூரில் நான் பார்த்துள்ளேன். தற்போது நான் பார்த்து ஒரு 3 வருடங்கள் ஆனன. தற்போது செல்கின்ற பொழுது அந்த சிலையானது மாற்று வடிவம் பெற்றிருக்கிறது. இதே போல் காளிகாம்பாள் கோயிலிலுமே பார்த்துள்ளேன். என்னவென்றால் யாழிக்கும் சிங்கத்திற்கும் ஆன அமைப்பில் யாழிக்கு முன்பு யானை தும்பிக்கை போன்ற அமைப்பு வரும், சிங்கத்திற்கு வராது. ஆனால் சிம்ம யாழி என்று சொல்லக்கூடிய யாழிக்கு தும்பிக்கை இல்லை என்றாலும் பற்கள் நீட்டமாக பெரியதாக இருக்கும். அந்த போன்ற அமைப்பு இருந்தது. தொடக்க கால தாய் வழி சமூகத்தின் சீரும் சிறப்பும் ஆக இருந்து அனைவரும் வாழ்வதற்கு வழிகாட்டி தலைமை தாங்கி இருந்த அந்த ஒரு பெண்மைக்கு இன்று வரை மரியாதை தரும் நிமித்தமாக அவளின் வாகனமாக சிங்கமானது மாற்றப்பட்டது. மற்ற கடவுள்களுக்கு வாகனங்கள் அமைகின்றதுக்கு சில ஆளுமையின் காரணமாக, இப்போ சிவனுக்கு நம் காளை வாகனமாக வைத்துக் கொண்டிருக்கும் என்றால், ஏறு தழுவதில் அதிகமான ஏறுகளை தழுவிய ஒரு வீரனுக்கு அவர்கள் காளையை வாகனமாக கொடுத்திருக்கலாம். இந்த போர்க்காலங்கள்ல அவர் சிறப்புற இருந்தமையாலும் அவர் அதிகப்படியான காளைகளை அடக்கியமையாலும் அவருக்கு வாகனமாக கொடுத்து அவருக்கு நாளை பின்னால் சிவன் என்ற பெயர் கொடுத்து மாற்றப்பட்டிருக்கலாம். இதில் இந்த பெண்ணானவள் குழுவை தாங்குகிறாள். தலைமை தாங்குவதோடு மட்டுமல்லாமல் தன் இனத்திற்கு தாயாகவும் இருக்கிறாள் என்றமையால் இது தாய் வழி சமூகம். என்றானது. இது ஒரு நடந்தால் கார் கூந்தல் அசைந்தால் அவள் காதணிகள் சினுங்கினாள் என்று எப்படியெல்லாம் ரசிக்க முடியுமோ அப்படியெல்லாம் ரசிக்கிறார்கள். ஆனால் இந்த பெண்கள் அவர்களுக்கான அந்த வாழ்வியல் முறை என்பது பெண்களால் எழுதப்பட்டதா சங்க இலக்கியத்தில் என்றால் கிடைக்கக்கூடிய பாடல்கள் வெகு சில. அதில் பெண்ணியம் பேசும் பெண்ணியம் பாடல்கள் அதிலும் சில. அப்படி இருக்கும் பொழுது எழுதுகின்றதெல்லாம் ஆடவர்கள். பெண்மையை ரசித்துக் கொண்டே அவர்கள் எழுதுகிறார்கள். இவ்வாறு செல்ல இந்த இடத்தில் இரண்டாவது கேள்வியாக ஒன்றை வைக்கிறேன். புறநானூற்று பாடலில் ஒரு விஷயம் சொல்றாங்க. அதாவது புகழ்ச்சி என்றால் எதையும் செய்ய துணியக்கூடிய மறவர் மரபு தமிழர் மரபு. ஆனால் இகழ்ச்சி என்றால் கோடி கொடுத்தாலும் செய்ய மாட்டார்கள் என்ற அந்த ஒரு வாக்கியம் புறநானூறு பாடலில் இடம்பெற்றுள்ளது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பாடல்களில் வரும் என்று நினைக்கிறேன். அவ்வாறு இருக்க தாய் வழி சமூகத்தில் நாகரிகம் என்று அறியாது இருந்த அந்த சூழலில் நாகரிகம் பெற்று திருமணம் களவு கற்பு என்று வாழக்கூடிய காலங்களில் பரத்தை என்னும் ஓர் குழு இருந்தமை. அதாவது சங்க இலக்கிய பாடல்களில் பரத்தைக்கு குழந்தை பிறந்துள்ளது என்று சங்க இலக்கிய பாடல்களில் இதுவரை நான் கண்டதே இல்லை. அவ்வாறு இருக்க ஒரு தலைமுறையினர் எவ்வாறு அடுத்த தலைமுறையினரை உருவாக்கி இருக்க இயலும்? பிள்ளைகள் இல்லாத பட்சத்தில், ஒருவேளை பிள்ளைகள் இருந்திருந்தாலும் நாம் செய்யும் இத்தொழிலுக்கு நம் பிள்ளைகள் கூடாது என்று அந்த பெண்கள் நினைத்திருப்பார்களே. அப்படி இருக்கும் பொழுது இந்த புகழ்ச்சிக்கு எது வேணாலும் உயிரையும் கொடுக்கக்கூடிய இந்த மறவர் சமூகம் பரத்தையரோடு கூடி வாழ்தல் என்பது ஒரு இழுக்கான செயல். அது எந்த பெண்ணும் போற்றக்கூடிய செயலும் அன்று. கணவன் பரத்தையரோடு கூடி மகிழ்ந்ததை எந்த ஒரு பெண்ணும் பெருமையாக பேசாமல் இலக்கியங்களில் காணப்படுகிறது. எந்த பெண்ணும் பெருமையாக பேசவில்லை. அப்படி இருக்கும் பொழுது இது இழுக்கை என்று அந்த சமூகம் குறிப்பிடுகிறது. அவ்வாறு இருக்க இந்த பரத்தமை மேற்கொள்ளுதல் என்பது இந்த ஆடவர்களுக்கு எப்படி சாத்தியமானது? இழுக்கை என்றால் எதையும் செய்ய மாட்டோம் என்ற அந்த தமிழர் மரபு இந்த இடத்தில் இழுக்கினை எவ்வாறு செய்ய துணிந்தனர்? இருப்பினும் இதில் புரட்சி காப்பியமாக இருக்கக்கூடிய இந்த மணிமேகலை, அதாவது மாதவிக்கு மகள் பிறக்கிறாள் மணிமேகலை, இது புரட்சி காப்பியம் என்று சொல்வதற்கான காரணம், இங்கு கண்ணகிக்கு குழந்தை இல்லை, ஆனால் மாதவிக்கு குழந்தை உள்ளது என்பதனால் இது புரட்சி காப்பியம் என்று சொல்கிறோம்.
இப்போ கோவலன் மாதவியோடு சென்ற பிறகு கண்ணகியானவள் கற்புடையோடு அங்கேயே நிற்கிறாள். அவள் நிற்கக்கூடிய அந்த நிலையில் அவள் ஏற்பட்ட இன்னல்கள் என்னென்னவாக இருந்திருக்கும் என்று பார்த்தோமே ஆனால், அதாவது அவள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடாது. ஏனென்றால் கணவன் வீட்டில் இல்லை. கணவன் இல்லாத போது மகிழ்ச்சியாக மனைவி வீட்டில் இருந்தால் சுற்றத்தார் தவறாக பேசுவார்கள். ஆடை ஆபரணங்கள் அணிந்து கொண்டு சுதந்திரமாக வெளியே நடக்கக்கூடாது, செல்லக்கூடாது கோயில் திருவிழாக்கள் என்று. ஒருவேளை அவ்வாறு சென்றால் கணவன் இல்லை என்றாலும் இவள் இன்புற்றி இருக்கிறாள், மகிழ்வாக இருக்கிறாள் என்று ஊர் தூற்றும். அக்கம் பக்கம் வீட்டினாரோடு அன்பாக பேசி பழக முடியாது. இப்படி ஒரு பெண்ணானவள் தன் கணவன் தவறு செய்தது கணவன் இருந்தாலும் அவள் சுற்றத்தாரோடும் மற்ற உற்றத்தாரோடும் இன்பமான ஒரு நிலையில் அணுக இயலாது. அவ்வாறு இருக்க அவள் அனைத்தையும் தாங்கிக் கொண்டு தன் கணவன் வர வேண்டும் என்று ஏங்கிக் கொண்டு காத்து கொண்டு இருக்கிறாள். இந்த இடத்தில் அந்த பெண் தன்னுடைய கற்பினை நிலைநாட்டுகிறாள். அது பெண்ணிற்கு பெருமை. அந்த இடத்தில் கோவலனுக்கு அந்த சிறுமை இருந்தாலும் இவ்வளவு செய்தாலும் தன் கணவன் வந்தவுடன் நான் கணவனை ஏற்றுக்கொள்கிறாள் கண்ணகி. மறுபக்கம் மாதவி அவனன்றி வேறு யாரையும் அணுகவும் இல்லை. இருவரும் பத்தினி பெண்டிராகவே தன்னிலையில் இருந்து கொண்டு இருந்தனர். இவ்வாறு இருக்க ஒரு பெண் தன் கணவனை அன்றி வேறு ஒருவனை ஏறெடுத்து பார்த்து விட்டால் அவள் நிலை என்ன என்று நாம் கேட்கின்ற பொழுது அதற்கும் மணிமேகலையில் ஒரு பாடலும் உண்டு. ஆணின் பரத்தமையை பொதுவில் ஏற்றுக்கொண்ட சமுதாயம் பெண்ணின் கருப்பை அழுத்தமாக வலியுறுத்துவதுடன் அதன் உச்ச நிலையாக பிறர் மனம் புகா நிலையையும் எதிர்பார்க்கிறது. அதாவது ஒரு ஆண் பரத்தமையே மேற்கொண்டிருந்தாலும் கருப்புரை பெண்ணானவள் தன்னுடைய நிலையில் இருந்து மாறுபடக்கூடாது என்று ஒரு பாடலே உள்ளது மணிமேகலையில். தெள்ளி நீர் காவிரி ஆடினல் வருவும் பார்ப்பினி மருதியை பாங்கோரின்மையின் யாப்பறை என்றே எண்ணியலாகி காவிரி வாயிலில் கந்தனன் சிறுவன் நீவா என்ன நேரிழை கலங்கி மண்டினி ஞாலத்து மழை வளந்தருவும் பெண்டிராயின் பிறர் நெஞ்சு புகார் புக்கேன் பிறனுளம் புரிநூன் மார்பன் முத்தி பேணும் முறை எனக்கில்லன என்ற இந்த பாடல் கூற வரக்கூடியது என்னவென்றால், மருதினி என்னும் ஒரு பார்ப்பன பெண் அவ்வழியாக வந்த ககந்தன் என்ற மன்னனுடைய மகன் மருதியை உறுதியற்ற மனமுடையவள் என எண்ணி அவளை இன்ப நாட்டத்திற்கு அழைக்கிறார். அவள் திருமணமானவள் என்பது அறியாது அவள் மனம் உறுதியற்றவள் என்று இன்ப நாட்டத்திற்காக அழைக்கிறான். அப்படி அவன் இன்ப நாட்டத்திற்காக அழைப்பதற்கு இவள் என்ன செய்ய இயலும் என்றால் ஒன்றும் செய்ய இயலாது. அது அவனுடைய தவறு. ஆனால் இந்த ஆடவன் தன்னை இவ்வாறு நினைக்க நான் என் தவறு செய்தேன் என்ற ஒரு கேள்வி அவள் மனதிற்குள் எழுகின்ற போது அவள் ஒரு கடவுளை வேண்டுகிறாள். அப்படி அவள் கடவுளை வேண்டுகின்ற பொழுது அந்த கடவுளானவள் என்ன சொல்கிறார் என்றால், கணவனே கண் கண்ட தெய்வம், நீ அவனையே வணங்க வேண்டும், அவனன்றி நீ வேறு ஒரு கடவுளை வணங்கியதன் காரணமாகவே இவ்வாறு உனக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கண்ணகிக்கு இது போன்று நடக்கவில்லை என்றாலும் தன்னுடைய கணவன் வருகின்ற போது அவர் ஏற்றுக்கொண்டாள். அந்த கண்ணகி என்ற அந்த பெண்ணின் அந்த மனதினுடைய அந்த தைரியம், அந்த ஏற்றுக்கொள்ளும் அந்த பண்பு, இது வெகுந்து மிகவும் வியந்து பாராட்டத்தக்க கூடிய ஒன்று. காரணம், தன் கணவன் வேறு ஒருவனோடு சென்ற பிறகும் அவனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பண்பானது அவள் கற்பை காட்டினாலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தவறை இழைத்த கணவனுக்கு இருப்பினும் மன்னிப்பு வழங்கி இனியொரு வாழ்க்கை துவங்குகிறோம் என்பது மூலம் கண்ணகி பத்தினி என்ற காரணத்தினால் மதுரையை எரிக்க துவங்குகிறாள். அப்பொழுது கற்பு என்ற அந்த ஒன்றை மட்டும் கையிலேந்தி அவள் மதுரையை எரிக்கிறாள் என்றால் அந்த இடத்தில் அவளுடைய பேராண்மை நாம் எவ்வாறு பார்க்கப்பட வேண்டும்? இதே மகாபாரதத்தில் திரௌபதிக்கு துயில் உரிகிறார்கள்.
உண்மையிலே பார்க்க போனால் அது அவளுக்கு நடந்த அநீதி. ஆனால் அந்த ஒரு காலகட்டத்தில் பெண்கள் துயில்கள் அணியக்கூடாது மார்பகத்திற்கு என்ற விதி உண்டு. இதனை ஏற்காத இறைவன் கிருஷ்ணன் அவன் செய்யக்கூடிய செயல்களில் இதுவும் ஒரு வினோதம். பெண்கள் சாதாரண பெண்கள் துயில் அணியக்கூடாது என்ற சட்டத்தை கொண்டு வந்த நீ உயர்குடியில் பிறந்த மன்னனாக இருந்த பெண்ணின் துயிலை உரியும் போது மட்டும் அவமானம் இழுக்கு என்று நினைப்பதற்கான பொருள் என்னவோ? பெண்களாக பிறந்து விட்டால் அனைவரும் சமம் தானே இறைவன் முன். அவ்வாறு இருக்க நீ மன்னனாக பிறந்து இளவரசியாக மாறிய பிறகு உனக்கு மட்டும் எப்படி இந்த ஒரு நீதி வழங்க முடியும் என்றே துரியோதனன் மூலம் தன் காயை நகர்த்தி துயில் உரிய பார்க்கிறான். அந்த துயிலுக்காக அவனே வந்து உடையும் கொடுக்கிறான். அந்த மாயக்கண்ணன் அவ்வாறு கொடுத்த பிறகு இப்படிப்பட்ட சமூகம் வந்து இருக்கக்கூடாது என்பதற்காக போரும் உருவாக்கி அனைவரையும் அந்த போரில் அழைக்கிறான். ஆனால் இங்கு அந்த போர் நடந்தமைக்கு மைய கருத்தாக கருதப்படுவது திரௌபதி தன் துயலை உரிந்த பிறகு கிருஷ்ணன் கூறுகிறார், நீ துரியோதனை மன்னித்து விடு என்று. காரணம், நீ மன்னித்து விட்டால் அவன் செய்த பாவமே அவனை அழித்து விடும். இந்த இடத்தில் தனக்கு நேர்ந்த அவமானத்தையும் இழுக்கையும் ஒரு பெண் மறந்து விடுகிறாள், மன்னித்து விடுகிறாள். மறக்கவில்லை, மன்னித்து விடுகிறாள். மன்னித்து விடுகின்ற அந்த பக்குவம் அது அவளுடைய பேராண்மையை காட்டுகின்றது அல்லவா? இதே போல் நலன் தமயந்தி கதையிலும் ஏகப்பட்ட இன்னல்கள் நலனுக்கும் தமயந்திக்கும் வருகிறது, இருவரும் சேரக்கூடாது என்பதற்காக. இறுதியாக நலன் அந்த பெண் பார்க்கக்கூடிய அறையில் ஒரு முதிர்ந்த தோற்றத்தில் நோய்வாய்ப்பட்ட ஒரு கிழவனுடைய தோற்றத்தில் வருகிறான். வருகின்ற பொழுது இந்த தமயந்தினுடைய மனம் பார்ப்பதற்கு கிழவனாக இருக்கிறான் அவன். இருந்தாலும் தன் உள்ளுணர்வு அவன்தான் நலன் என்று அவள் உணர்கிறாள். பார்ப்பதற்கே நல்ல வீரமாக அழகாக இருக்கக்கூடிய ஆடவர்கள் மன்னர்களாக அமர்ந்திருக்க ஒரு மூலையில் நின்றிருந்த அந்த கிழவன் கழுத்தில் மாலை இட்டதும் அவன் உருவம் மாறுகிறது. இவ்வாறு தன்னுடைய கற்பில் ஒழுக்கமாக நின்ற பெண்கள் அவர்கள் சாதித்த செயல்கள் 100. அப்படி இருக்கின்ற பொழுது இந்த பரத்தமை எண்ணக்கூடிய இந்த ஒரு இனம் நூற்றாண்டு தோறும் நகர்ந்து கொண்டே போயிருக்கிறது, பிள்ளை பேறு இல்லாமல். இதற்கான காரணங்களாக பார்க்க போனால் போருக்கு சென்ற தலைவர்கள் அங்கு பிடிக்கக்கூடிய பிணை கைதிகளாக பெண்களை இத்தொழில் கட்டாயப்படுத்துவதோ, அல்லது போருக்கு சென்ற ஆடவர்கள் இறந்துவிட்டால் தனக்கு தந்தையும் இல்லை, தம்பியும் இல்லை, அண்ணனும் இல்லை, தாயும் இல்லாத பெண்கள் எவ்வழி செல்வது என்று தெரியாது, ஒருவேளை வேறு வழியின்றி இவ்வழி சென்றிருக்கலாம். இதன் மூலமாக பல தலைமுறைகளாக பரத்தமை என்ற ஒன்று நிகழ்ந்திருக்கலாம் என்பது என்னுடைய கூற்று. அதோடு பெண் சுதந்திரம் என்று பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். 3வது கேள்வியாக சங்க இலக்கியத்திலும் அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 வருடங்களுக்கான வரலாற்றை பார்க்கின்ற பொழுது பெண்கள் பணிக்கு செல்லவில்லை, அவர்களுக்கு சுதந்திரம் இல்லை என்று எந்த இடத்திலும் யாரும் கட்டி போட்டு வைத்தார் போர் இலக்கியங்கள் கூறுவதாக நான் காணவில்லை. பெண்களுக்குரிய ஒழுக்கங்களாக, அதாவது நான் ஒரு நூலை வைத்திருக்கிறேன், தமிழக மகளிர் அப்படி என்ற இந்த ஒரு நூல். இந்த நூல் வந்து பெண்களுக்குரிய ஒழுக்கங்களாக கூறக்கூடிய அனைத்துமே வந்து பெண்களிடம் ஆடவர்கள் கண்ட பிடித்து போன விஷயங்கள். அதாவது அச்சமும் நாணமும் மடனும் முந்துரல் நிச்சமும் பெண்பார்க்குரிய என்ப என்று தொல்காப்பியர் வந்து குறிப்பிடுகிறார். இந்த தொல்காப்பியர் இவ்வாறு குறிப்பிடுவதற்கான காரணம் என்ன அப்படின்னாக்கா, அச்சமும் நாணமும் மடனும் வந்து பெண்மைக்கு உரியது என்று தொல்காப்பியர் கூறுகிறாரா என்று கேட்டால் இல்லை. இந்த ஆசிரியர் கூறுகிறார், பெண்ணிடம் இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் ஆணிற்கு பிடித்தது. ஆணிற்கு பிடித்த குணாதிசயங்களே பெண்ணுடைய குணாதிசயமாக இங்கு பதிவு செய்கின்றனர். ஏனால் பெண் அவள் அச்சம் கொண்டாலோ நாணம் கொண்டாலோ மடம் கொண்டாலோ அதில் இருக்கக்கூடிய அந்த அழகு, அவள் சிரிக்கும் போது ஒரு ஆடவன் ரசிக்கிறான், அவள் வெட்கப்படும் போதும் ரசிக்கிறான், தெரியவில்லையே என்று சொல்லும் பொழுதும் அந்த செயலில் அவளை அவன் ரசிக்கிறான். அவ்வாறு ரசித்த அந்த பெண்மையை பெண்ணுடைய குணமாக பதிவு செய்கிறான். ஏன் ஆடவர்களுக்கு இப்படி இல்லையா
ஏன் ஆடவர்கள் வந்து சிரித்தால் அழகா இருக்காதா, வெட்கப்பட்டால் அழகா இருக்காதா, தெரியவில்லை என்று சொல்லுகின்ற பொழுது அழகாக இருக்காதா? ஏன் வீரம் மற்றுமோ கொடைத்தன்மை மற்றியோ ஆடவர்களுக்கு வந்து பெருமையுரை பேச வேண்டும்? ஏனால் ரசித்ததெல்லாம் ஆண், பெண்ணிடம் ரசித்ததெல்லாம் ஆண். அவ்வாறு இருக்கையில் பெண் இவ்வாறு குணாதிசயம் கொண்டவள் என்று குறிப்புகள் கிடைக்கின்றதனால் நாம் இன்று வரை அவர்களை பற்றி அவ்வாறே பேசிக் கொண்டு இருக்கிறோம். ஆனால் சங்க இலக்கியங்களில் பெண்ணானவள் தொழில் செய்திருக்கிறார். கடலுக்கு சென்ற ஆடவன் கரைக்கு கொண்டு வந்த மீனை விற்கிறாள், குரத்தி குறி சொல்கிறாள். உழவன் உழத்தியார் தான் உற்பத்தி செய்ததை அவர்கள் விற்பதற்கு உதவி செய்கிறார்கள், கணக்கீடு செய்கிறார்கள். இவ்வாறு இருக்க பெண்மையின் சிறப்பை உணர்ந்த ஆண்மை அவளை ஆண்டாண்டு காலமாக கடவுள்களாகவே பார்க்க முற்பட்டு விட்டது. நிகழ்காலத்தில் பெண்களுக்கு ஒரு எண்ணம், எங்களை வந்து சுதந்திரமாக விட மாட்டேங்கிறாங்க, எங்களை வேலைக்கு அனுப்ப மாட்டேன்றாங்க, எங்களுக்கு வந்து கோயில்களிலோ இல்லைனாக்கா வெளியூர்லயோ வந்து எங்களை வந்து பயணம் செய்ய விட மாட்டேங்கின்றார்கள் என்று பெண்களுக்கான ஒரு குற்றச்சாட்டாகவே வந்து பார்க்கப்படுகிறது. இந்த குற்றச்சாட்டை நான் எவ்வாறு பார்க்கிறேன் அப்படி என்றால், நான் ஒரு ஆடவன் என்பதால் நான் ஒரு பணிக்கு செல்ல வேண்டிய நிர்பந்தத்திற்கு உள்ளாகி இருக்கிறேன். பெண்களுக்கு அது ஒரு வாய்ப்பு. இப்பொழுது நிகழ்காலத்தில் நீங்கள் வேலைக்கு போகலாம், போகாமலும் இருக்கலாம் என்று பெருவாரியான ஆடவர்கள் வந்து விட்டார்கள். ஆனால் பணிக்கு செல்ல வேண்டியது ஆண்களுக்கு அது கட்டாயம். அவ்வாறு இருக்க பணமென்ற ஒன்றிற்காக நான் என் குணம், எனது பெயர், எனது புகழ் அனைத்தையும் விடுத்து பணமென்ற ஒன்றிற்காக நான் ஒரு இடத்தில் பணி செய்கிறேன். அங்கு தேவையற்ற முறையில் வஞ்சத்திற்கும் இழுக்குக்கும் இகழ்ச்சிக்கும் மாட்டிக்கொண்டு தேவையற்ற வசைசோர்களுக்கு இடையிலே நான் ஒரு ஆளாகிறேன். இந்த சமூகம் ஆடவனான என்னையே இவ்வாறு துயரப்படுத்துகிறது. நான் ஆண், நீ எனது மனைவியோ அல்லது மகளோ, என் உடன் பிறந்த சகோதரியோ அல்லது எனது தாயோ, யாரா இருந்தாலும் நான் உன்னை நேசிக்கிறேன். என் முன்னே பணி என்ற ஒரு காரணத்திற்காக அடுத்தவர் உன்னை இகழ்தல் என்பது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனால் நான் உன்னை மிகவும் நேசிக்கின்றேன் என்ற ஒரு காரணத்திற்காக மட்டுமே ஆடவர்கள் பணியில் இப்பொழுது அனுப்பவில்லை என்று நான் நினைத்துக் கொள்ளலாம் கடந்த காலங்களில். அதற்காக ஆணுடைய அடக்குமுறை வந்து இல்லையா என்று கேட்டால் நான் முற்றிலுமாக நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அடக்குமுறை இருந்திருக்கிறது, அதில் மாற்று கருத்திலே. ஆனால் சங்க இலக்கிய காலகட்டங்களில் இது போன்ற அடக்குமுறைகள் இருந்ததா என்பது ஐயம். ஏன்னா பெண்களும் சரி பாதி வேலைகளை வந்து பிரித்து கொண்டு விட்டனர் என்பதே இவ்வாறு இந்த நேரத்திற்கு நடக்கக்கூடிய சூழல். இந்த தலைப்பு ஒப்பில்லா பேராண்மை பெண்மை என்று நான் பேச வருகின்ற பொழுது நான் ஒரு பாட்டியும் ஒரு தாயும் ஒரு மனைவியும் ஒரு மகளையும் கொண்ட ஒரு குடும்பத்தில் பயணிக்கிறேன். என்னுடைய பாட்டிற்கு, அதாவது ஏழை, அதாவது நடுத்தர குடும்பமோ ஏழையாகவே இருந்தாலும் என்னுடைய பாட்டியானவள் என்னை ராஜா என்று அழைக்கிறாள். எனது தாய், அவள் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் அவளுக்கு நான் ஒரு அரசன் நான் வைத்துக் கொள்கிறேன். ஆனால் இந்த பெண்களினுடைய பேராண்மை என்று சொல்வதற்கான காரணம் என்னவென்றால், பணி செல்லும் பெண்கள் வீட்டில் உள்ள பணியும் சேர்த்து செய்கின்றனர். அது முற்றிலும் வேறுபட்ட ஒரு விஷயம். ஆணிற்கு உடல் தைரியத்தை கொடுத்த இறைவன் பெண்ணிற்கு மனதைரியத்தை மட்டும் கொடுப்பதற்கான காரணமாக நான் இதையே நான் வந்து பார்த்துக் கொள்கிறேன். ஏனென்றால் சற்றே சிந்தித்து பார்த்தால், காலையில் எழுந்து காப்பி முதல் இரவு கொடுக்கும் பால் வரை ஒரு பெண்ணானவள் இயங்கிக் கொண்டே இருக்கிறாள். இதற்கு நடுவில் பிள்ளை பேர் என்று இருந்தால் பிள்ளையை பார்த்து கொள்ள வேண்டும், நேரத்திற்கு உணவு கொடுக்க வேண்டும், வீட்டிற்கும் கொடுக்க வேண்டும் என்று வகை வகையாக பல பரிமாணங்கள். இத்தனை பணியும் செய்துவிட்டு தனக்கென்று ஒரு பணி, அவளுடைய ஆசைகளுக்காக, லட்சியங்களுக்காக, ஏதோ ஒரு எதிர்பார்ப்பிற்காக இவையெல்லாம் செய்கிறாள். சில பெண்கள் குடும்பத்திற்காக பணி செய்கிறார்கள். சில பெண்கள்
விருப்பத்திற்காக பணி செய்கிறார்கள். இவ்வாறு அவர்கள் செய்கின்ற போதிலும் தன்னிலை மாறாது தன் குடும்பத்தை தான் தாங்க வேண்டும் என்ற அந்த ஒரு நிலை. ஏன்னா திங்கள் முதல் சனி வரை வேலை என்று நான் சென்றாலும் அத்தனை நாளுக்கும் எனக்கு உணவென்று தருகின்ற மனைவி, ஞாயிறு என்ற ஒரு நாள் எனக்கு ஓய்வென்று உள்ளது. ஆனால் அது அவளுக்கு அன்றுதான் இரட்டிப்பான வேலையாகவும் அமைகின்றது. இவ்வாறு இந்த பெண்ணானவள் என்னை செதுக்குகிறாள். எனக்கு வாழ்க்கைக்கு தேவையானவற்றை செய்தும் அவளுடைய தேவைகளை செய்து கொண்டும் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட பெண், அனைத்து துறைகளையும் தடம் பதித்த பெண், ஆணுக்கு நிகர் என்று சொல்ல வேண்டிய காரணம் என்ன என்று எனக்கு புலப்படவில்லை. யாரும் இங்கு யாருக்கு நிகர் இல்லை. உண்மையிலேயே சொல்ல போனாக்கா பெண்கள் ஆண்களை விட ஒரு படி மேல் எப்பொழுதும். ஏனென்றால் அவர்களுக்குரிய நிதானம், மன வலிமை அனைத்திலுமே சிறப்பானது. ஒரு ஆடவன் இறந்து விட்டால் பெண்ணானவள் தன் குழந்தைகளை பாதுகாப்பதற்காகவும் நன்முறையில் வளர்ப்பதற்காகவும் அவர்கள் வாழ்க்கை நலனுக்காகவும் பணி சென்று அதில் ஈட்டியதை எல்லாம் பிள்ளைகளுக்கென்றே கொடுத்திருக்கிறாள். ஆடவர்கள் அனைவரையும் குறை சொல்ல முடியாது. ஆனால் இந்த விழுக்காடு ஆண்களை விட பெண்களுக்கு மிகுதியான ஒன்று. இதே ஒரு பெண் இறந்து விட்டால் ஆடவன் என்ன செய்வான்? பிள்ளைகளை பார்த்து கொள்ள திருமணம் என்ற பெயரில் தனக்கு மறுமணம் செய்து கொண்டு பிள்ளைகளை பார்த்து கொள்ள அவளிடம் விட்டுவிட்டு அவளுக்கும் ஒரு பிள்ளையை கொடுத்து விட்டு வாழ்க்கை நகர்ந்து சென்று விடுகிறது. ஆனால் பெண்ணானவள் அவ்வாறு அல்ல. இதைதான் இலக்கியங்களும் நமக்கு சொல்லிக் கொண்டு இருக்கின்றன. காரணம், இந்த பெண்ணினுடைய அந்த ஒரு இயல்பினால் தான் இன்று வரை இந்த உலகு இயல்பாய் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் ஒருவேளை எனக்கு உணவு செய்ய தெரியும், துணி கூட்ட தெரியும் என்பதில், ஆனால் என்னுடைய அனைத்து தேவைகளாகவும் அவளுடைய தேவைகள் என்பது என்னுடைய ஒரு வாதம். பெண்கள் என்றுமே ஆடவர்களுக்கு ஒரு படி மேல். அவள் தன்னிலை உணர்கின்ற பொழுது, அவள் நிலை அவள் உணர்ந்தாலே அவள் யார் என்று அறியும். ஏனென்றால் அறிஞர்களும் சொற்பொழிவாளர்களும் பெண்மையை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். பெண்கள் வளர வேண்டும், பெண்கள் உயர வேண்டும் என்று. என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பெண்கள் ஏற்கனவே உயர்ந்துதான் இருக்கிறார்கள். பெண்கள் வேலைக்கு செல்ல வேண்டியதற்காக நிர்பந்தமாக அவர்கள் நினைக்கக்கூடிய வைக்கக்கூடிய வாதம் என்றால், என்னிடமும் வருமானம் இருந்திருந்தால் எனக்கும் வீட்டில் சக மரியாதை என்று ஒன்று கிடைக்கும். வேலைக்கு போற, வீட்டுல தானே இருக்க, நான் தானே சம்பாதிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஆடவன் எத்தனை திமிராக பேசினாலும் அந்த பெண் இல்லை என்றால் அவனால் ஒன்றும் செய்ய இயலாது. அவ்வாறு இருக்கின்ற பட்சத்தில் இந்த பெண் தன்னுடைய பேராண்மையை உணர வேண்டும். ஏனால் இலக்கியங்களோ அல்லது காப்பியங்களோ அல்லது புராண கதைகளோ எந்த ஒரு இடத்திலும் பெண்மையை இழிவாகவோ விட்டு கொடுத்தோ பேசியதே இல்லை. பெண்மை என்னும் பேராற்றல், அவள் தன்மையை ஆண்கள் கூறுகின்ற பொழுதே அவள் மிகப்பெரிய ஆளுமையாக அறியப்படுகிறாள். அதுவே பெண்மை கூறினால் அவள்தான் பேராண்மையாக அறியப்படக்கூடிய ஒன்று. இவ்வாறு பெண்மைகள் காலந்தோறும் தன் நிலை உணராது அவர்கள் கடந்த காலங்களில் அடிமைகளாகவும் பரத்தமைகளாகவும் இழிவானவர்களாகவும் என்று விமர்சிக்கப்பட்ட போதிலும் அவர்களுடைய ஒரு சில களவு, கற்பு, இந்த இரண்டு விஷயங்கள் 1000 ஆண்டுகளை அவர்களுடைய பெருமைகளை பேசக்கூடிய இலக்கியங்களாக இன்று வரை உள்ளது. ஆனால் ஒரு ஆடவர்க்கு கூட அப்படிப்பட்ட இலக்கியங்கள் இல்லை. ராமன் ஏகபத்தினி விரதன் என்றாலும் சந்தேக தீயில் இட்டவன் தான் அவன். அது போன்று வேறு யாருக்குமே ஒரு நிலை வராது. பரத்தமைக்கு ஆடவர்கள் செல்லக்கூடியதாக வரலாற்று ஆசிரியர்கள் ஒரு தகவலையும் கூறுகின்றனர். என்னவென்றால், பெண்ணானவள் பிள்ளை பேறு பெற்ற பிறகு, பிள்ளை பேறு பெறுவதற்கு முன் தன்னை கவனித்தவள், அதாவது சீவி சிங்காரிச்சி அழகாக கணவனுடைய வரவுக்காக காத்து கொண்டிருந்த அந்த பெண்ணானவள் பிள்ளை பேறு பெற்ற பிறகு தன்னுடைய அனைத்து நலன்களையும் அழகுகளையும் தன் பிள்ளையை சீராட்டி பாராட்டி அழகுபடுத்துவதில்
செலவிடுகிறாள். அதனால் ஆடவன் அவளை அணுகுவதற்கு இயலவில்லை. ஏனென்றால் பிள்ளையை அழகாக இருக்கிறாள். ஆனால் அவள் மீது பிள்ளையினுடைய கழிவுகளோ இல்ல பால் வாட்சமோ வருகின்ற காரணமையால் ஆடவர்கள் பரத்தமையை நோக்கி செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டதாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டிருந்தாலும் அவர்கள் செய்வது சரியன்று. ஏனால் பரத்தையர் என்று முழுக்க முழுக்க பெண்களை மற்றும் நாம் இழிவாக சொல்லிவிட முடியாது. ஏனால் பரத்தையர் என்கின்ற பொழுதே அங்கு அருவிகுதி பலர்பாலை குறிப்பிடுகிறது. ஆடவர்களும் பெண்களிலுமே இப்படி ஒரு குழு இருந்திருக்கிறது. ஆனால் ஆடவர்களுக்கு இப்படி ஒரு குழு இருந்தோ அல்லது இப்படிப்பட்டவர்களை இவ்வாறு என்று அழைக்கின்றோமோ என்ற வரலாற்று தகவல்கள் யாராலும் அறியப்படாமல் அதே நேரத்தில் அழுத்தமாய் கூறப்படாமலும் முடிந்துவிட்டது. இவ்வாறு தன்னுடைய நிலையில் இருந்து இப்பெண்கள் அடுத்த நிலையை, அதாவது பெண்ணியத்திற்கு எதிரியே பெண்மை என்றுதான் காலந்தோறும் அவர்கள் கூறிக்கொண்டே போகிறார்கள். இப்பொழுது இருக்கக்கூடிய பெண்கள் அதை உணர்ந்து அடுத்தவர் என்ன சொன்னா என்ன, எனக்கு அதை பற்றின கவலை இல்லை என்று நகர்ந்து கொண்டு செல்கிறார்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு முன்பு வரை பெண்கள் தங்களுடைய நிலையிலிருந்து வெளிவருவதற்கு இன்னொரு பெண் தான் முட்டுக்கட்டையாகவே இருந்து கொண்டிருந்தார். ஏனென்றால் வரலாற்றில் பெண்களை முழுமையாக அடக்கியவர்கள் ஆணவர்களா என்று கேட்டால் அவ்வாறு இல்லை. பெண்களே, பெண்ணியத்திற்கு சிறந்த எதிரி பெண்ணியம் மட்டுமே. ஏனென்றால் பாரதியார் தன்னுடைய பாடல்களில் பெண்மைக்கான புரட்சியாகவும் பெண்மையை போற்றலாகவும் பல பாடல்கள் எழுதியிருக்கலாம். ஆனால் தொடக்க காலத்தில் பாரதியாரும் பெண்மையை போற்றாதவர், உணராதவர். ஒரு முறை விவேகானந்தா அவருடைய மாணவியான நிவேதாவை காணும்போது அவருடைய உரையாடலின் போதுதான் பெண்மை என்ற ஒன்று, அதற்கு உண்மைத்தன்மை என்றும் மனம் என்றும் ஒன்று உண்டு, அது உயர்வும் பெற்ற ஒன்று என்று நிவேதா மூலமாக உணர்கிறார் பாரதியார். அன்று எழுத ஆரம்பித்தார் பாரதியார் நிவேதாவை பற்றி. முதல் 4 பாடல்கள் காளி என்று பெண்மையை போற்றி எழுதுகிறார். ஏனால் தன்னுடைய அறிவு கண்ணை திறந்தவள் நிவேதா. அவளை காளி என்றே தன்னுடைய பாணியில் பாவித்து போற்றி 4 பாடல்கள் எழுதுகிறார். அந்த பாடல்கள் நமக்கு சரிவர கிடைக்கவில்லை என்றாலும், மிகவும் ஆராய்ந்து தேடினால் மட்டுமே கிடைக்கவில்லை என்றாலும், ஆனால் அந்த ஒரு விஷயம் அங்கு இருந்துதான் பாரதியார் பெண்மை புரட்சி, பெண்மை சுதந்திரம், பெண்மை விடுதலை என்று அவர் பெண்மையை பேசுகிறார். காரணம், நிவேதா மூலமாக அவர் உணர்ந்தது பெண்மை மட்டுமல்ல, அவர் பெண்மையாக தன்னை தானே நினைத்து கொண்டு தனக்கு இழைக்கப்படும் அநீதிகளை உற்றார் முன், உறவினர்கள் முன் வெகுவாக பாராட்ட ஆரம்பித்தார். இப்படி ஒவ்வொருத்தருமே தன்னுடைய நிலை உணர்வதற்கு ஒரு பெண் என்ற ஓர் உயர்ந்த நிலை தேவைப்படுகிறது. அவ்வாறு இருக்க பெண்மை என்பவள் என்றென்றும் அவள் ஒரு பேராண்மை. வரலாற்றில் வாழ்ந்த அறிஞர்களின் பக்கபலமாய் நின்றவள் பெண். இதனால்தான் ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாலும் பெண்மை இருக்கிறாள். ஆனால் அந்த பெண்மை தன்னுடைய நிலையை உணராதவரை பெண்மை ஆணுக்கு நிகர் என்றே அவளால் உரிமையோ அல்லது போராட்டமோ செய்ய இயலும். அவள் தன்னிலை உணர்கின்ற பொழுது பெண்மையானவள் பேராற்றல் என்று உணர்ந்து அவள் இந்த உலகிற்கு தான் யார் என்று நிரூபிக்க முற்படுவாள் என்று கூறி நேரம் கருதி என்னுடைய உரையை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். வாய்ப்பு வழங்கிய கலந்துரையாடுவோம் பேரவைக்கும் மற்ற அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். நன்றிங்க ஐயா. சிறப்பாக உரையாற்றிய ஐயா அவர்களுக்கு கலந்துரையாடுவோம் பேரவையின் சார்பாக நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்கு நீதியரசர் நடராஜன் ஐயா அவர்களை அன்புடன் வைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இன்று நமது சிறப்பு விருந்தினர் மனோஜ் குமார் அவர்கள் ஒப்பில்லா பேராண்மை பெண்மை என்ற தலைப்பில் உரையாற்றி இருக்கிறார். சங்க இலக்கியங்களில் இருந்து, புராணங்களில் இருந்து இன்றைய நடப்பு வரை மிக தெளிவாக விரிவாக உரையாற்றி இருக்கிறார். எனக்கு இந்த தலைப்பின் மீது ஒரு ஐயப்பாடு உண்டு. பேராண்மை என்றால் என்ன என்பதுதான் அது. பேராண்மை என்ற சொல்லில்
ஆண்மையைத்தான் குறிக்கிறது. ஆண்மை அது பேராண்மை, அதாவது அதிகப்படியான மிகச்சிறந்த ஆண்மை என்ற பொருளில்தான் அந்த பேராண்மை என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது என்று எனக்கு தெரிந்த சிறிய தமிழ் அறிவின் மூலம் நான் உணர்ந்து கொள்கிறேன். ஆக ஒப்பில்லாத பேராண்மை பெண்மை என்பது ஒன்றுக்கொன்று முரண்பட்ட பொருளை வெளிப்படுத்துகிற சொல் தொடர் என்றே கருதுகிறேன். பேராண்மை என்ற ஆண்மையை குறிப்பிட்டு ஒப்பில்லாத பெண்மை, ஒப்பில்லாத பேராண்மை கொண்டது பெண்மை என்றால் எந்த பொருளிலே நண்பர் மனோஜ்குமார் இதை கொண்டு செல்கிறார் என்பது எனக்கு புரியவில்லை. அடுத்து அவர் காணல் உரையில் விளக்கம் அளிக்கலாம், அல்லது இந்த அவை அனுமதித்தால் உடனே கூட சொல்லலாம் என்னும் உரைக்கு பின்னாலே. அடுத்து சிங்கம் என்பது தலைமையின் அடையாளம் என்று சொன்னார். அதனால்தான் பார்வதிக்கு வாகனம் சிங்கம் என்று புராணத்திலே சொல்லுகிறார்கள் என்று சொன்னார். ஆனால் நடப்பிலே என்ன என்றால், சிங்கம் என்பது என்ற இனத்திலே ஆண் சிங்கம் வேட்டையாடாது, பெண் சிங்கம் மட்டும்தான் வேட்டையாடும். இரைகளை பிடித்து அடித்து கொண்டு வந்து ஆண் சிங்கத்துக்கும் வழங்கும். எனவே சிங்கம் என்ற ஒரு சொல் தலைமையை அடையாளப்படுத்துகிறது என்று ஒட்டுமொத்தமாக சொல்ல முடியாது. அதில் ஆண் சிங்கம் என்பது தலைமையை அடையாளமாக சொல்வதும் ஒரு தவறான முன்னுதாரணம்தான் என்பது எனது தாழ்மையான கருத்தாகும். அடுத்து மகாபாரதத்தில் திரௌபதியை துரியோதனன் துகில் உரிந்த பின்பு கண்ணன் வேண்டுகோளுக்கு இணங்க திரௌபதி துரியோதனனை மன்னிக்கிறாள் என்று சொன்னார். அது பேராண்மையை என்று சொன்னார். எனக்கு அது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஒரு முதல்ல அந்த கான்செப்டே மொத்தத்திலேயே, அந்த காட்சியே ஒரு பொருளற்ற ஒரு காட்சி. நமக்கெல்லாம் கடவுளாக இருந்து வருகிற கண்ணன் துகில் உரிந்த துரியோதனனை தண்டிக்காமல் ஆடையை மட்டுமே அவர் சப்ளை செய்து கொண்டு இருப்பது ஒரு கடவுளுக்கான இலக்கணமாக, லட்சணமாக எனக்கு தோன்றவில்லை. அந்த கடவுள் திரௌபதிக்கு சேலையை வழங்குவதற்கு பதிலாக துரியோதனனை சவுக்கால் 2 அடி அடித்திருக்கலாம். ஏண்டா பெண்மையை கேவலப்படுத்துற, பொம்பளை இப்படின்னு
அப்படி அடிக்கிறதுக்கு கண்டிக்கிறதுக்கு அவருக்கு அதிகாரம் இல்லையா என்ற கேள்வியெல்லாம் வருகிறது. ஏதோ அந்த காலத்தில் அப்பொழுது இருந்த அறிவு வளர்ச்சிக்கு தகுந்த போல் ஒரு கதையை எழுதிவிட்டு போயிருக்கிறான். அதற்கு இந்த அறிவியல் உலகத்தில் நாம் ஒவ்வொரு செயலுக்கும் விளக்கம் சொல்லிக்கொண்டு இருக்கிறோம். அவ்வளவுதான். அடுத்து நண்பர் மனோஜ்குமார் அவர்கள் ஆணுக்கு உடல் திறனை கொடுத்த ஆண்டவன் பெண்ணுக்கு மன வலிமையை கொடுத்திருக்கிறார் என்றார். அது ஆணுக்கு உடல் திறனை கொடுத்தது ஆண்டவனா என்பது பெரிய கேள்விக்குறி. பெண்ணுக்கு அந்த மனோபலத்தை கொடுத்திருக்கிறான் என்று சொல்லுகிறார். அதுவும் ஆண்டவன் தான் என்றால் அதுவும் எனக்கு உடன்பாடு இல்லாதது. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் உடலை பொறுத்த மட்டில் வலது கைக்கு எவ்வளவு எலும்பு, நரம்புகள், சதைகள், இரத்த ஓட்டம் இருக்கின்றனவோ அதே அளவுக்கு இடது கைக்கும் எலும்புகள், நரம்புகள், சதைகள், இரத்த ஓட்டம் எல்லாம் இருக்கின்றன. ஒரு உடல் அமைப்பில் வலது கைக்கும் இடது கைக்கும் ஒரே அளவுள்ள இரத்த ஓட்டம், நரம்புகள், எலும்புகள் உள்ள போது வலது கை செய்கிற வேலையை வலது கை செய்யக்கூடிய வேலை திறமை உள்ளதாக, ஆற்றல் மிக்கதாக இருக்கும்போது அதே அளவு செய்கையை இடது கையால் செய்ய முடியவில்லையே, ஏன் என்ற கேள்வியை நாம் எழுப்ப வேண்டும். ரெண்டு கைக்கும் ஒரே அளவு தானே இரத்த ஓட்டம் இருக்கு. ஆனா வலது கை செய்கிற மாதிரி இடது கை செய்யவில்லையே, ஏன் என்ற கேள்வி எழுப்பப்பட்டால் நாம் எந்த காரியத்துக்கும் இடது கையை பயன்படுத்துவது இல்லை, வலது கையை மட்டுமே பயன்படுத்துகிறோம். இடது கையை பழக்கப்படுத்தவில்லை. ஒரு நாளில் ஒரே ஒரு காரியத்திற்குத்தான் இடது கையை பயன்படுத்துவோம், அதுவும் காலை வேளையில். மற்ற எந்த காரியத்திற்கும் இடது கையை நாம் பயன்படுத்துவது இல்லை. ஒரு பொருளை ஒரு நபருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் கூட அதை எடுத்து கொடுக்கும் பொழுது வலது கையால் கொடுத்தால் மரியாதை, இடது கையால் கொடுத்தால் மரியாதை குறைச்சல், அவமரியாதை என்று சொல்லிக் கொண்டிருக்கிற சமுதாயம் இது. வேறு எந்த காரியத்தையும் இடது கையால் செய்வதில்லை. எனவே அதை பயன்படுத்தாமல் விட்டதனால் அந்த இடது கை பலவீனமாக உள்ளது. அதை போலவேதான் ஆண் குழந்தைக்கும் பெண் குழந்தைக்கும் ஒரே அளவுதான் சதை, இரத்த ஓட்டம், எலும்பு, நரம்பு எல்லாம் உள்ளது. ஆனால் ஆண் பையனை வெளியே விளையாட அனுமதிக்கிறோம். ரோட்டில் போய் குதியாட்டம் போடுகிறான், ஆட்டம் போடுகிறான், எங்கேயாவது போய் விளையாடி விட்டு சாப்பாட்டு நேரத்துக்கு வருகிறான். இதை போல பெண் குழந்தைகளை நாம் அனுமதிக்கிறோமா? வீட்டில் ஒரு வானொலியிலோ தொலைக்காட்சியிலோ ஒரு பாடல் வந்தால் அந்த பாடலை இந்த பெண் குழந்தை பாடி ஆடினால் நாம் என்ன செய்கிறோம்? ஒட்டப்பிள்ளையா அடக்கமா ஒடுக்கமா இருக்க வேண்டாமா? என்ன ஆட்ட வேண்டி கிடக்கு, என்ன பாட்டு வேண்டி கிடக்கு என்று நாம்
அந்த பெண் குழந்தையை அடக்கி அமுக்கி விடுகிறோம். ஒரு தெருவிலே ஒரு ஊர்வலமோ ஒரு நிகழ்ச்சியோ வந்தால் இந்த பெண் குழந்தை ஜன்னலை திறந்து பார்த்தால் பொட்டப்புள்ள அடக்கமா ஒடுக்கமா இருக்க வேண்டாமா, என்ன ஜன்னலை திறந்து வெளியே பார்க்கிற என்று நாம் அடக்கி விடுகிறோம். இப்படி அடக்கி ஒடுக்கி அந்த பெண் குழந்தையை வளர்ப்பதால் தான் அந்த பெண் குழந்தை பலவீனமானவளாக இருக்கிறாள். பலவீனமாக நாம் ஆக்கிவிட்டோம். அவர்கள் பலவீனமானவர்கள் அல்ல, பலவீனமாக ஆக்கப்பட்டவர்கள். வீக்கர் செக்ஸ் என்று சொல்வது அவர்கள் உண்மையிலேயே வீக்கர் செக்ஸ் அல்ல, திறமை மிக்கவர்கள்தான். இந்த கருத்தை தந்தை பெரியார் அவர்கள்தான் எடுத்துரைத்து ஆணுக்கு கொடுக்கிற அதே சுதந்திரத்தை பெண் குழந்தைக்கும் கொடுக்க வேண்டும். ஆண் குழந்தையை வளர்ப்பது போல பெண் குழந்தையும் வளர்க்க வேண்டும் என்று தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார்கள். அதனால் பெண் குழந்தை ஆற்றல் மிக்கவளாக திறன் மிக்கவளாக தான் இருக்கிறாள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சமுதாயம்தான் அவளை பலவீனமான பெண்ணாக உருவாக்கி கொண்டு இருக்கிறது என்பதை சொல்லி மனோஜ்குமார் அவர்கள் ஏன் இந்த பேராண்மை என்ற சொல்லை இந்த உரைக்கு தலைப்பிலே குறிப்பிட்டார் என்கிற எனது ஐயப்பாட்டினையும் நீக்குவார் என்று நான் நம்பி அவரை வாயார மனதார வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி. உங்களுடைய உரையை கேட்டேன். ரொம்ப தெளிவா கேள்விகள்லாம் கேட்டிருந்தீங்க. உண்மைதான் ஐயா. தலைப்பிலே வந்து ஐயப்பாடு இருக்கிற மாதிரி முன்னுக்கு பின் முரணாக வந்து கருத்துக்களை வந்து வச்சிருந்தேன். ஏன் அப்படின்னாக்கா, இந்த சமூகத்தில் நீங்க சொன்னதுதான், பெண்களை பலவீனமாக வளர்த்ததுல வந்து சமூகத்துக்கு வந்து முக்கிய பங்கு இருக்கு. ஒருவேளை அந்த பலவீனமாக இல்லாத பட்சத்தில், ஏன்னா நம்ம வந்து ஆண்மை, அது வந்து பேராண்மை அப்படின்னு சொல்றோம். ஆண்களுடைய வீரங்களையும் அவர்களுடைய செயல்களையுமே வந்து சொல்றோம். ஆணுக்கு நிகரா குத்துச்சண்டை போறதும் கிரிக்கெட் விளையாடுறதும் சொல்லிட்டு எல்லா துறையிலுமே சாதிக்கக்கூடிய பெண்கள் இருக்கின்ற பொழுது, ஒருவேளை அந்த சிறு வயதிலிருந்து நீயும் ஆடர் மாதிரி விளையாட போ, அங்க போ, இங்க போகுன்ட்டு சுதந்திரமாக விட்டு இருந்திருந்தா, ஒருவேளை அவர்களுடைய திறன் வந்து நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வெகுவாக வளர்ந்திருக்கும் அப்படின்றனாலையும், அதே நேரத்துல இது வந்து ஒப்பிடக்கூடாது. பெண்ணுக்கு உண்டானது பெண்மைக்கானது, ஆணுக்கு உண்டானது ஆணுக்கானது. ஆனா ஒவ்வொரு செயலுமே வந்து பெண்கள் வந்து தன்னுடைய கோரிக்கைகளை வந்து கேட்கின்ற பொழுதோ, இல்லைன்னா உரிமையை வந்து கேட்கின்ற பொழுதோ, அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆடவர்களை வந்து ஒப்பிடுறாங்க. அந்த ஒப்பிடுதல் கூடாது அப்படின்றதுக்காக இந்த ஒப்பில்லா பேராண்மை, இந்த பேராண்மை என்பது நீங்க ஆடவர்களோட ஒப்பிடாதீங்க. ஒருத்தர் இன்னொருத்தருக்கு நிகரல்ல, எப்பவுமே அவங்கவுங்கள இடத்துல ஒவ்வொருத்தர் வந்து உயர்வு அப்படின்ற அந்த நிலைப்பாடு வழுகின்ற பொழுது, நான் கற்கிறேன், நான் வந்து படிக்கிறேன், நான் வளர்றேன் அப்படின் போது நீங்களும் வந்து படிச்சு வளரலாம். ஏன்னா இன்றைய சமூகத்துல வந்து நான் உதவி பேராசிரியரா இருக்கேன். மாணவர்கள் வந்து பார்க்கின்ற பொழுது அனைவருமே ஒரே மாதிரிதான் கல்வி கட்டணம் செலுத்துறாங்க, ஒரே வகுப்பறை. இருந்தாலும் தேர்ச்சியினுடைய விழுக்காட, பெண்களுடைய விழுக்காடு அதிகப்படியாக இருக்குது. அவர்களுக்கு கல்வியில அந்த சுதந்திரம் கிடைக்கும் போது அவர்கள் அதை பயன்படுத்திக்கிறாங்க. அதே நேரத்துல ஆடவர்கள் கிட்டத்தட்ட 2 பக்கமும் 30 பேர் வச்சா, இங்க 30ல 28 29 பெண்கள் வந்து நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய நிலையிலையும், இந்த பக்கம் ஆடவர்கள்ல 5ல இருந்து 10 பேர், மீதி இருக்க 20 பேருக்கு வந்து திறமை இல்லை அப்படின்னு நான் சொல்ல வரல. அவர்களுடைய அந்த விளையாட்டுத்தனம், அந்த ஒரு ஆர்வம், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து 2 பேருமே பக்கத்துல வைக்கும்போது ஒவ்வொருத்தர் தனித்தனித்த முறையில் பெரியவர்களாக இருக்கின்ற பட்சத்தில் நாம் வந்து ஒப்பிடுதல் வந்து கூட்டாம இருக்கணும். அதை தாண்டி நீங்க ஒப்பிடுறதே வந்து ஆண்மையோட ஒப்பிடுறாதீங்க. ஏன்னா நீங்க வந்து உங்களுடைய நிலையில வந்து நீங்க மிகுந்த பேராண்மை உடையவர்கள், அதாவது பெரிய அளவுல நீங்க சாதிக்கக்கூடியவர்கள். ஏன்னா இங்க பேராண்மை என்பது
ஆடவர்களுக்கு உன்ற சொல்லாட்சியாகவே பயன்படுத்த வர மாதிரியான ஒரு பார்வை வந்து நான் பார்க்கிறேன். அதனால இந்த பெண்கள் இந்த பேராண்மையோட ஒப்பிடாம நீங்க அதை விடும் சிறந்தவர்களாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒப்பில்லாத பேராண்மை பெண்மை அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த தலைப்பை வச்சேங்க ஐயா. நன்றிங்க ஐயா. ஐயா, தந்தை பெரியார் அவர்கள் சொல்வார்கள், ஆண்மை என்ற சொல் ஒழிக்கப்பட வேண்டும் என்று தந்தை பெரியார் அவர்கள் சொல்வார்கள். ஆண்மை என்ற சொல்லே இருக்கக்கூடாது என்று சொல்வார். அது ஆணை உயர்த்துவதற்காக இந்த ஆண் சமுதாயத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு சொல், ஆணாதிக்க சொல். எனவே ஆண்மை என்ற சொல்லையே ஒழித்து கட்ட வேண்டும் என்று சொன்னவர் தந்தை பெரியார் அவர்கள். அதனால் உங்கள் தலைப்பே பெண்மையை போற்றும் பொழுது அதை ஆண்மையோடு ஒப்பிடுவது மாதிரி, ஒப்பில்லாத பேராண்மை பெண்மை என்று சொல்வதே ஒன்றுக்கொன்று முரண்பட்ட கருத்து கொண்ட தலைப்பு என்று நான் சொன்னேன். ஆண்மையை நாம் ஒப்புக்கொள்ளக் கூடாது என்பதுதான் பெரியாருடைய கொள்கை. அவருடைய தொண்டனாகிய என்னுடைய கொள்கையும் அதுதான் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இனி தலைப்பு வந்து வேற எங்கேயும் பயன்படுத்த மாட்டேன். நன்றி, மாற்றி பயன்படுத்திக்கிறேங்க. மிக்க நன்றி, மிக்க நன்றி. நன்றிங்க ஐயா. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு திருக்குறள் காமராஜ் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து. முதல் தலைமுறையில் ஒருவன் கற்ற கல்வியானது தான் கற்றதை அடுத்தடுத்து தலைமுறைக்கும் அவன் கடத்துவான். ஆதலால் 7 தலைமுறைக்கும் பாதுகாப்பு உண்டாகும் என்கிற வள்ளுவர் குறளுக்கு ஏற்றபடி இன்று நம் அறைக்கு வந்திருக்கிற 2112வது நிகழ்வுல சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கிற மனோஜ்குமார் அவர்கள் தமிழ்துறை பேராசிரியராக, உதவி பேராசிரியராக இருக்கிறார். உண்மையிலேயே நான் அந்த தலைப்பில கவனிக்கல. ஐயா சொன்ன பிறகுதான் தெரியுது, அடடா நான் கூட இதை கவனிக்காம விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் பெண்ணியம் திறன் ஆய்வாளர் அப்படின்னு போட்டிருந்தாரு. சரி, நான் அதை வச்சுட்டு சரியா தானே பண்ணியிருப்பாரு அப்படின்ற எண்ணத்துக்கு நான் வந்துட்டேன். ஆனால் ஒரு நீதிபதி ஐயா சொன்ன பிறகுதான் தெரியுது தீர்ப்பு மாற்றப்படுது அப்படின்னு சொல்லி. இப்ப கடைசியில நண்பர் மனோஜ்குமார் அவர்கள் இனிமேல் நான் இந்த தலைப்பை நான் எங்கும் பயன்படுத்த மாட்டேன் என்று சொன்ன பிறகு நான் பெண்ணின் பேராற்றல் என்ற தலைப்பிலே இருக்கிறேன். பெண்ணின் பேராற்றல் என்பது வெறும் உடல் வலிமை அல்ல, அது பொறுமை, அறிவு, அன்பு மற்றும் சவால்களை எதிர்கொள்ளும் மன உறுதி ஆகியவற்றின் கூட்டு கலவையாகும். பெண் என்பது பெண்மையானது மட்டுமல்ல, அது ஒரு மகத்தான பேராற்றல். பெண்ணின் பேராற்றல் விளக்கும் முக்கிய அம்சங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, புதிய உயிரை பூமிக்கு கொண்டு வரும் திறன் ஒரு பெண்ணுக்கு இறைவன் கொடுத்துள்ள மிகப்பெரிய உயர் பொறுப்பாகும் பேராற்றலாக கருதப்படுகிறது. குடும்பத்தையும் சமூகத்தையும் அன்பால் பிணைத்து நற்பண்புள்ள பண்புகளை ஊட்டி வளர்த்து பெண்ணின் பங்கு அளப்பரியது. இலக்கியம் முதல் இன்றைய நவீன உலகம் வரை தடைகளையும் இன்னல்களையும் எதிர்த்து நின்று தன்னுடைய குடும்பத்தை காக்கும் பேரரணாக பெண்கள் திகழ்கிறார்கள். பாரதத்தின் உரிய விருதான பாரத ரத்னா விருதையும் பெற்ற பெண்கள் அறிவிலும் ஆற்றலிலும் சிறந்த ஒரு பெண்ணாக என்பதை நிரூபித்துள்ளார்கள். பெண்கள் இயல்பான பண்புள்ள அன்பு, கனிவு மற்றும் நுண்ணறிவு ஆகியவற்றை சமுதாயத்துக்கு ஒருங்கிணைந்து சக்தியாக செயல்படுகிறார்கள். 2026ஆம் ஆண்டில் சர்வதேச மகளிர் தின மைய கருத்தாக உரிமைகள், நீதி, செயல்பாடு என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இரு பெண்களின் தங்கள் உரிமைகளை அறிந்து நீதிக்காக செயல்பட்டு சமூகத்தில் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்துவதாக அமைகிறது. சுருக்கமாக சொன்னால் பெண் என்னும் பேராற்றல் அதுவே உலகின் சக்தி என்று சொல்லி நம்முடைய மனோஜ்குமார் அவர்கள், நான் தலைப்பு சொல்லும் போது சொன்னேன், மூட நம்பிக்கை இருக்கக்கூடாது, மதம் இருக்கக்கூடாது, அந்த இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு தான் நான் பேசினேன்.
ஆனால் முதலில் எடுத்ததும் அவர் இந்த கடவுள் பற்றிலாம் அந்த இதுவெல்லாம் பற்றி சொல்லும்போது ஐயோ அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அவர் கொஞ்சம் மாறி வந்துட்டார். மாறி வந்து அப்புறம் இலக்கியத்துக்குள்ள போய் அப்புறம் அந்த மணிமேகலை பற்றி அதெல்லாம் பற்றி சொன்னார். ஆனால் இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டியது என்பதுதான் நம்முடைய கருத்தாக உள்ளது என்பதையும் நான் சொல்றேன். அதே போல இந்த அரங்கத்துக்கு வரும்போது நாங்க தெளிவா சொல்றோம், இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இந்த யாழியை பத்திலாம் சொன்னாரு. டைனோசர் பண்டிகையின் பசங்களுக்கெல்லாம் டைனோசர்னா என்னன்னு தெரியாது, யாழின்னா என்னன்னு தெரியாது. யானை இந்த விலங்குகளை பற்றிலாம் கோயில்கள்லாம் வச்சிருக்காங்க, ஏன் வச்சிருக்காங்க என்னன்னா தெரியாது. ஆனால் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் மொழியும் காப்பாற்ற வேண்டிய பெருமை இந்த அரங்கத்துக்கும் உண்டு, ஒவ்வொரு தமிழனுக்கும் உண்டு என்பதை சொல்லி கிடைத்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி ஐயா அவர்கள் சரியான நேரத்துல சரியான இடத்துல ஒரு தீர்ப்பு. நான் கூட ஐயா சொன்னாங்க பாருங்க, இதெல்லாம் கடவுள் படைச்சான் அதை கிடைச்சான்னு மனோஜ்குமார் சொன்னாரு. ஆனால் 4 விதமான பொம்மைகளை படைத்த கடவுள் எதுக்கு படைக்கணும் அப்படின்னு தான் என்னுடைய கேள்வி. நல்லவனாக படைப்பது, திருடனாக படைப்பது, கொலைகாரனாக படைப்பது. அப்புறம் காவல்துறையிலேயே பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தீர்ப்பு மதுரையில கொடுக்குறாங்க. அது எங்க கண்ணகி கொடுத்தான்ற மதுரையில கொடுக்குறாங்க முந்தான அது தீர்ப்பு. அப்படிப்பட்ட தீர்ப்பு, அது மிகப்பெரிய வரலாற்று மிக்க தீர்ப்பு. காவல்துறையில எத்தனை தூக்கு தண்டனை கொடுத்து அந்த இது பண்றாங்க. இனிமேலாவது இந்த மக்கள் ஏன் திருந்த மாட்டார்கள் என்பதை இந்த அரங்கத்திற்கே விட்டு விடுகிறேன் என்று சொல்லி எனக்கு எடுத்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். மனோஜ்குமார் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் சொல்றேன். உங்க வகுப்புல கூட நீங்க என்ன பண்ணோம், இந்த நேர்வையில் கொண்டு செல்லுங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு டெல்லியா பிரம்மநாயகம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அழைத்ததற்கு நன்றி சாலினி. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சிங்கேமா. இளம் பேராசிரியர் மனோஜ்குமார் அவர்கள் இலக்கியத்திலிருந்து பல்வேறு தரவுகளை கொண்டு வந்து பெண்ணினுடைய பேராற்றலை அழகாகவும் தெளிவாகவும் சிறப்பாகவும் எடுத்துரைத்தார். அவர் சொன்ன கருத்துக்கள் எவ்வளவு சிறந்தது என்பதை அவர் அறிவார். இதில் மாற்றப்பட வேண்டியவைகளை அவர் வரும் காலங்களில் அவர் மாற்றிக்கொள்வார். அவர் சார்ந்திருக்கும் துறையில் மிகச்சிறந்த சிகரத்தை தொட கலந்துரையாடுவோம் பேரவை வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறது. வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி இடம் சாருகிறோம். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு பல்லடம் சாமிநாதன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். சாலினி, அடுத்தவங்களை கூப்பிடுங்க. சாலினி, பெரியண்ணன் ஐயா கூப்பிடுங்க. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு பெரியண்ணன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இணைப்பில் இணைந்திருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம். மிக அருமையாக பேராண்மை என்பதை பற்றி சொன்னார். அதாவது பிறன்மனை நோக்காத பேராண்மை, சான்றோர்க்கு அரண் ஒன்றோ ஆன்ற ஒழுக்கு. பிறருடைய மனைவியை விரும்பாத ஒரு ஒழுக்கம் இருக்கிறதே, அதன் அறச்செயல் மட்டுமல்ல, அது சிறந்த ஒழுக்கம் என்று திருவள்ளுவர் சொல்லி இருக்கிறார். இவர் பரத்தை என்பதை திருவள்ளுவர் சொல்லவே இல்லை. பரத்தனின் மார்பு அப்படின்னு சொல்றார். ஆடவரை பல பெண்களை விரும்பினா அவனை பரத்தமைத்தன்மை கொண்டவன் என்று திருவள்ளுவர் சொல்லுகிறார். மிக அருமையாக பெண்களோடு ஆண்களும் சரிநிகர் சமானமாக வாழ்வோம் இந்த நாட்டிலே என்று பாரதியாருடைய கருத்தை மிக அருமையாக எடுத்துரைத்த ஐயா அவர்களுக்கு வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் பாராட்டுதலையும் சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துகள். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு பல்லடம் சாமிநாதன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். வணக்கம் சாலினி. அடுத்து யாரு தயாருக்கும்னு சொல்லிட்டு சாலினி உடனே வந்துருவாங்க. அனைவருக்கும் சொல்லிருங்க. எனக்கு அடுத்து யார் அனுபவனியமால் சொல்றீங்களோ யார் சொல்றீங்க நீங்க சொல்லிடுங்க.
சற்று தயார் நிலையில் இருக்குமாறு அன்னபூர்ணி அம்மா அவர்களை அன்புடன் வைக்கிறோம். அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நீதிபதியா என் கருத்தை முழுமையாக வழிமொழிகிறேன். அதை ஏற்றுக்கொண்ட சிறப்பு அவர்களையும் வரவேற்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள். ஷார்லி சிறப்பாக வாழ்த்தினை வழங்கிய பல்லிடம் நன்றிகள். திருமதி அன்னபூரணி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அழைத்ததற்கு நன்றிம்மா. இன்று நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் மனோஜ்குமார் அவர்களுக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் குழந்தைகளுக்கும் என்னுடைய வணக்கங்கள் பல. அதாவது அவர் பேசும்போது என்னுடைய பேரனே வந்து பேசுகிற மாதிரி இருந்தது. அவன் தான் அப்படி கரெக்டாக பேசுவான், எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசுவான். அதே மாதிரி அவர் பேசும்போது நான் என் பேரனை தான் நினச்சிக்கிட்டேன். அதாவது அவர் பெண்மை, அதை ஒப்பில்லா பேராண்மை பெண்மை அந்த தலைப்பில் அவர் பேசினார். இப்போ இந்த காலத்தில் அப்போல்லாம் பல பெண்களை வந்து பல பேர் வந்து பலவிதமாக பேசுவாங்க. அதை அடக்க ஒடுக்கமாக இருக்கணும். இப்போ என்னோட நாட்டில் இன்னும் பழைய காலத்துலலாம் என்னை வெளியிலேயே அனுப்ப மாட்டாங்க. பள்ளிக்கூடத்துக்கு போகிறது கூட கரெக்டாக போயிட்டு, அதாவது போயிட்டு உடனே துணைக்கு யாராவது வந்து என்னை விட்டுட்டு திருப்பி கூட்டிகிட்டு வருவாங்க. அந்த மாதிரியெல்லாம் நடந்தது அந்த காலத்தில். ஆனால் இப்போ இருக்கிற காலத்தில் பெண்களுக்கு வந்து நல்ல ஒரு அதாவது ஒரு தனித்தன்மை வந்துடுச்சு. முதல்ல தைரியம் வந்துடுச்சு, தன்னம்பிக்கையும் வந்துடுச்சு முதல்ல. அப்புறம் வந்து அவர் சொன்னார், பல பேர் வந்து பல பெண்களை பலவிதமாக பார்க்குறாங்கன்னு. அந்த பெண்மை என்பது இந்த பேராண்மை முக்கியம்தான். அதாவது அது ஆண்மைக்கு தகுந்த மாதிரி அந்த பெண்களும் இருக்காங்கங்கிறது தான் அதுக்கு அர்த்தம் நான் நினைக்கிறேன். அப்புறம் பார்வதி வந்து பிள்ளையார், சிவன் ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய வாகனங்களை பற்றி அழகாக சொன்னாங்க. அந்த வந்து வாகனம் வந்து பார்வதிக்கு சிங்கம் இருக்கிறதுனால ஒரு தன்மையாக, அதாவது ஒரு சிங்கம் போல இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பேசினார். அப்புறம் அந்த தாய் வழி சமூகத்தில் வந்து அனைவரும் அந்த சமமாக மதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. அப்புறம் வந்து பிரித்திங்கா தேவி அந்த சிவனும் பார்வதியும் இணைந்த அந்த உருவத்தை பற்றி அழகாக எடுத்து சொன்னாங்க. அப்புறம் புராண கதைகளை வந்து நிறைய உதாரணமாக எடுத்து கூறினது அருமையாக இருந்தது. அப்புறம் வந்து இந்த காளிகாம்பாள் கோவில் வந்து 5000 வருடங்களுக்கு முன்னால் எப்படி இருந்தது, இப்போ எப்படியெல்லாம் மாற்றங்கள் செஞ்சுருக்காங்கங்கிறதையும் பிரித்து அழகாக எடுத்து சொன்னாங்க. மாற்று வடிவம் இப்போ தற்போது நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குங்கிறத சொன்னாங்க. அதாவது பெண்ணின் பெருமைகளை ஆடவர்கள் தான் எழுதியிருக்காங்க. பெண்ணோட பெருமைகளை, பெண்களை பற்றி பெண்களை எழுதுறதை விட ஆண்கள் எழுதியிருக்கிறது தான் நல்லது. ஏன்னா அவங்கள பற்றி நல்லா தெரிஞ்சவங்க ஆண்கள் தான். அதனால் ஆண்கள் நிறைய எழுதியிருக்காங்கன்னு சொன்னாங்க. அந்த காலத்தில் வந்து பரத்தை என்ற அந்த சமூகம் இருந்தது அப்படிங்கிறதும் சொன்னாங்க. ஆனால் அவங்க வந்து தனியாக இருப்பாங்க. அவங்களும் தவறு செஞ்சாக்க கணக்கை வந்து அடுத்த வீட்டினோட அவளோட பேசக்கூடாது, வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இதெல்லாம் கண்டிஷன்லாம் போடுவாங்க. அடுத்த வீட்டில் அவளோட அந்த மாதிரி இருக்கும்போது அவளோட யாருமே பேச மாட்டாங்க. அதுக்கடுத்தது வந்து தன் கணவனை விட்டு இவங்களோட பேசக்கூடாது. அவளை வந்து ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க. கணவன் இறந்துட்டான், கணவனே இல்லை, எங்கேயோ போயிட்டான், இவ்வாட்டு வந்துருக்கா போயிருக்கான்னு ஒரு இலக்காரமாக பேசுவாங்க அந்த காலத்தில். அப்புறம் கண்ணகி என் மனதில் வந்து அந்த கணவனை எப்படி ஏற்றுக்கொள்ளும் அந்த தன்மை அவளுக்கு வந்ததுங்கிறத அழகாக எடுத்து சொன்னாங்க. அவள் ஏற்கனவே கற்புக்கரசி, அவர் வந்து இப்போ பரத்தையர் வீட்டுக்கு போயிட்டு வந்தாலும் தன் கணவனை ஏற்றுண்டான்ங்கிறத அழகாக எடுத்து சொன்னாங்க. அப்புறம் நலன் தமயந்தி கதையும் உதாரணம் அழகாக சொன்னாங்க. அப்புறம் சாதித்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதை நம்ம பேச போனால் இன்னும் நிறைய நேரம் பிடிக்கும். அப்புறம் ஒழுக்கம், அச்சம், நாணம், மடம் இதெல்லாம் வந்து பெண்களுக்கு உரியது. அதாவது தன்னம்பிக்கை வேணும், எந்த இதுலையும் வெக்கப்படக்கூடாது, உரிமையாக பேசணும் அப்படிங்கிறது தான் அந்த பெண்ணோட குணங்கள். இப்போ அதை பற்றி சொன்னாங்க. அப்புறம் அவருடைய சொந்த கதையை சொன்னார். அவங்க வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க, பாட்டி, அம்மா, மனைவி, அவங்களாம் ஒவ்வொருத்தரும் எப்படி அவரை கூப்பிடுவாங்கங்கிறத அழகாக எடுத்து சொன்னாங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. அப்புறம்
பெண்கள் வந்து ஆடவருக்கு ஒரு ஒரு படி மேலதான் இருக்காங்க. இப்போ இருக்கிற பெண்கள் ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கு நிகராக ஆண்களும், ஆண்களுக்கு நிகராக பெண்களும் நிறைய இதுல வந்து பயிற்சி பெற்று நிறைய நல்ல இதுல வேலையெல்லாம் இருக்காங்க. அதாவது பெண் வந்து பேராண்மையை மதித்து தன்னோட தன்மையை வந்து விட்டு கொடுக்க கூடாது. எப்பவுமே தன்னம்பிக்கையோட தன்னுடைய உரிமையை வந்து கேட்கணும். இப்போ நான் வேலை செஞ்ச இடத்துலலாம் கடமையை செய், உரிமையை கேள் அப்படிங்கிற மாதிரி ஒரு எங்களுக்குள்ள ஒரு வாசகம் உண்டு. அந்த மாதிரி நம்ம கடமையை வந்து செஞ்சிட்டோம்னா யாராலும் நம்மளை வந்து ஒன்றும் செய்ய முடியாது. அடுத்தது வந்து குழந்தை பெற்ற பின் தன் குழந்தையை வந்து எப்படியெல்லாம் பராமரிக்கிறா ரொம்ப அழகா சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து பெண்ணுக்கு எதிரி பெண்ணை சில பெண் வந்து அவளுக்கு அவள் அப்படி இருக்கா பாரு, அப்படி இருக்கா பாரு அப்படின்னு ஏதாவது ஏளனமாக பேசிட்டு இருப்பாங்க. அதனால முதல் எதிரியே பெண்ணுக்கு பெண் தான் அப்படிங்கிறத சொன்னாரு. அதாவது உண்மைத்தன்மையை உணர்ந்தது நம்ம பாரதியார் நிவேதிதா என்ற மூலம். அதுக்கப்புறம் தான் தன் மனைவிக்கு நல்லா இது பண்ணி அப்புறம் பெண்களை பற்றி நல்லா ஒரு பாடல்கள்லாம் எழுதி அருமையாக இது பண்ணாரு. அதனால பெண் வந்து தன் நிலை உணராத வர எதிரையும் முன்னுக்கு வர முடியாது. அது உண்மை. நம்ம வந்து நம்ம தன்னம்பிக்கையோட செயற்பட்டோம்னா எல்லாத்துலேயும் நமக்கு வெற்றி கிடைக்குங்கிறது உண்மை. ஐயா அவர்களுக்கு முதல் என்னுடைய மனோஜ்குமாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய மேலும் சிறக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஐயா. நன்றிகள் அம்மா. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு வினைத்தீர்த்தன் ஐயா அவர்களை அன்புடன் வைக்கிறோம். பெரியவர்களையும் பிள்ளைகளையும் வணங்குற இன்றைக்கு திரு மனோஜ்குமார் அவர்களுடைய இளைஞர் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமை, அதாவது மகிழ்ச்சி. இளைஞர்கள் எல்லாம் முன்வரணும். இது மாதிரி எல்லாரும் நல்ல உரை. அதாவது பெண் நம்ம அன்னபூர்ணியம்மா பேசிட்டாங்கன்னா அப்பவே தெரிஞ்சிருது என்னென்ன நம்ம கொஞ்சம் லேட்டா, அதாவது நிறைவு பகுதியில் நம்ம உள்ள நுழைஞ்சால் கூட முழுவதையும் சேர்த்து சொல்றாங்க. அதனால அவங்களுக்கு பாராட்டு. ஐயா நமது நீதியரசர் ஆண்மை பேராண்மையை பத்தி எல்லாம் சொன்னீங்க. ஆழ்மை அப்படிங்கிறது ஆண்மை ஆகுதோ அப்படின்னு சொல்றாங்க. ஒரு குணம் மாதிரி ஆழ்மை. அது ஒரு பண்பு. அந்த பண்பு ஒன்றை ஆழ்தல் அப்படிங்கிறது அது ஆண்மைக்கு ஆணுக்கு ஆகி வந்தது மாதிரி தான் சொல்றாங்க. ஒரு பண்பு மாதிரி. அப்படி பண்புங்கிற போது அது பெண்ணுக்கு சேர்க்கலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பரவாயில்ல. ஆனாலும் வழக்கத்துல அது எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கலாம். அடுத்தது அதாவது பெண் உணரணும் அப்படின்னு சொன்னாங்க நிவேதிதாவை வச்சு. ஆனா ஆண் தான் பெண்ணுடைய நிலையை உணரணும். அவன் மாத்திரம் உணர்ந்துகிட்டான்னா அவள் வெறும் அவயங்கள் உள்ளவ மட்டும் இல்ல, அவள் ஒரு மூளையும் மற்றவங்க உள்ள ஒரு மனமும் உள்ளவள்ங்கிறத உணர்ந்துக்கணும். ஆண் உணர்ந்துட்டான்னா இந்த இதுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இதெல்லாம் குறைஞ்சிரும். இந்த பாலியல் இதுகள் இதெல்லாம் ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன இருக்கு? அது ஒன்றுதான் அப்படிங்கிற போது அத ஆண் தான் உணரணுமோன்னு நினைக்கிறேன். யாதுமாகி நின்றாய்ங்கிறது மாதிரி எல்லாமா தான் இப்போதைக்கு இருக்காங்க. முன்னாடி எல்லாம் பிள்ளையா இருக்கும் போது அப்பா விட்டு குறை இதை கேட்கணும், வரிசையா கணவர் பேச்ச கேட்கணும், அப்புறம் மகன் சொல்றதை கேட்கணும்னாங்க. இப்ப நாங்கள்லாம் என்ன பண்றோம்? மனைவி சொல்றதை கேட்கிறோம். இப்போ எல்லாம் மக சொல்றதை கேட்கிறோம், இல்லாட்டி பேத்தி சொல்றதை கேட்கிற நிலைமையில தான் நான்லாம் இருக்கேன். அதாவது எல்லாம் ரொம்ப நல்லா இருக்காங்க. ஏன்னா எல்லாருடைய பெண்ணுடைய ஒத்துழைப்பு இல்லாம நம்மளால இது சேர தனித்து இயங்க முடியாதுங்கிற ஒரு நிலைமையில தான் இருக்கு. அதனால ரொம்ப நிறைய பலவற்றை எண்ணி பார்க்க வைக்கிற ஒரு சிறப்பான உரை. பாராட்டுகிறேன். எல்லாரையும் வணங்குறேன். நன்றி. நன்றிங்க ஐயா. ஐயா காணொரை போயிடலாம் ஐயா. போங்க ஷாலினி. காணல் உரையில் தாங்கள் இந்த
இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய அனுபவத்தை பற்றியும் ஏதேனும் கருத்துக்கள் விடுபட்டிருந்தால் அந்த கருத்துக்களையும், மேலும் இந்த களம் சிறப்பாக நடைபெறுவதற்கு கருத்துக்கள் இருந்தால் அந்த கருத்துக்களையும் வழங்குமாறு இன்றைய சிறப்பழைப்பாளர் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். மனோஜ்குமார் ஐயா, மனோஜ்குமார் ஐயா. இருக்கிறேன் வந்துட்டேன். வாழ்த்துரைக்குரிய அனைவருக்கும் நன்றி. என்னை விட அறிவில் மூத்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க. கருத்துல முன்னுக்கு பின் கொஞ்சம் முரணாக இருந்தாலும் இந்த சிறிய அறிவை பொருந்திய சிறியவனை பொறுத்துக் கொள்வீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன். வாய்ப்பு வழங்கியதற்கு நன்றி. உண்மையிலேயே ஐயா சொன்னது நான் பார்த்த கோணங்களிலிருந்து இன்னும் கொஞ்சம் அத சரியான முறையில பாக்குறதுக்கு அவருடைய அறிவுரை ரொம்ப பயனா இருந்தது. எல்லாருமே ரொம்ப அருமையா உங்களுடைய கருத்துக்களை சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றிங்க ஐயா. இத்துடன் 2ஆம் பகுதி நிறைவடைகிறது. 3ஆம் பகுதி நிகழ்வை குணமதி அவர்களிடம் ஒப்படைக்கின்றேன். நன்றி, வணக்கம். அழைத்ததற்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்வில் 2112 இன்றைய சிறப்பழைப்பாளர் திரு மனோஜ்குமார் ஐயா அவர்கள் கலந்திடவும் பேரவையின் சார்பாக நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா அவர்கள் கலந்திடவும் பேர விளையாட்டு பாடச்சதில் பிரமூலமாக வழங்கப்படும் நிகழ்ச்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய தமிழ் ஈழன் கண்ணம்மா அம்மா அவர்களுக்கும், நிகழ்ச்சி முன்னாள் இந்நாள் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும், நிகழ்ச்சி கலந்து கொண்டு சிறப்பித்து சான்றோர்களுக்கும், பொருளும் வழங்கிய சகோதரிகளுக்கும், இசைப்பால் வழங்கியவர்களுக்கும், விளையாட்டு சிலை வழங்கியவர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் நன்றிகளும். சாமியம்மார்களுக்கும் நன்றிகள். மனும் அறிவும் மனிதனை கலந்து மனிதனாக்குவோம், தமிழை தமிழாக்குவோம், தமிழை தமிழாகவே ஆர்வம் என்றவர்களோடு மீண்டும் நாளை மலை சந்திப்போம் என்று நம்பிக்கை வெளிப்படுத்துகிறோம். நன்றி. நன்றி. நாளைய நிகழ்வு கலந்துரையாடுவோம் பேரவை தமிழ்நாடு நடத்தும். கலந்துரையாடுவோம் பேரவை தமிழ்நாடு நடத்தும் நூல் திறனாய்வு களம். நிகழ்வு எண் 2113. நாள் 8/4/2026 அறிவன் கிழமை. அன்றைய சிறப்பழைப்பாளர் ரூபினா ராஜ்குமார் அம்மா அவர்கள் நாளை உரையாற்றுவார். அம்மா அவர்கள் நாளை உரையாற்ற எடுத்துக்கொண்டதற்கு செவ்வருகை. மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு இணைவோம். மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு, மனிதனை மனிதனாக்குவோம், தமிழை தமிழாக்குவோம், தமிழை தமிழாகவே ஆழ்வோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. மகிழ்ச்சி. சிறப்பு. முதல் பகுதியை ஒருங்கிணைத்த இசான் அவர்களுக்கும், 2ஆம் பகுதியை ஒருங்கிணைத்த சாலினி அவர்களுக்கும், 3ஆம் பகுதியை ஒருங்கிணைத்த முத்துக்குணமதி குரலமுது அவர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றிகளும். சிறப்பு அழைப்பாளருக்கும் வணக்கம். மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு சந்திப்போம் என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்தி அனைவரும் ஒப்புதலோடு இணையத்தை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றிங்க.